அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெஸ்ட் 2ஓட தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று பாருங்க. கூற்று என்ன கொடுத்துருக்கான்? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இது ஒரு செய்தி வாக்கியம். சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்றுல வந்து ஒரு செய்தி வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்றாங்க? ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் அப்படின்னா திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவா ஒரு செய்தியை வந்து தெரிவிக்குது. அதனால இது செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தானே? கூற்று ஏவும் கரெக்ட், கூற்று ஆறும் கரெக்ட். இந்த காரணம் அப்படிங்கிறது இந்த கூற்றுக்கான சரியான விளக்கமா இல்லையா? சரியான விளக்கம் தான். அப்போ ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, பிரித்தெழுதுக. சின்னாள் அப்படின்னா சில கூட்டல் நாள். இது நம்ம புக்லேயே வந்து படிச்சிருப்போம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா குறுந்தொகையில வந்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் அப்படிங்கிறது. இதுக்குண்டான பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாலை நிலம் இருக்கு இல்லையா, அந்த பாலை நிலத்துல வழிப்போக்கர்கள் அங்கேயும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த வழிப்போக்கர்கள் போற நேரத்துல, ஏன்னா பாலை நிலம்னா உங்களுக்கே தெரியும், பயங்கரமா வந்து வெயில் அடிக்கக்கூடிய இடம் தான் அந்த பாலை நிலம். அந்த பாலை நிலத்துல அந்த வழிப்போக்கர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தாகம் வந்து அடிக்கடி எடுக்க ஆரம்பிக்கும். அங்க தாகம் எடுக்கிறதுனால தர்மத்தின் பொருட்டு ஒரு மரம் வளர்ந்துருக்குமாமா. அந்த மரம் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் மரம். அந்த நெல்லி மரம் என்ன பண்ணுமா, அங்கங்க அப்படியே அந்த வழிப்போக்கர்கள் போற இடம்லாம், அதாவது இந்த மரம் இருக்கிற இடத்துல எல்லாமே பக்கத்திலே வந்து நெல்லிக்காயை வந்து உதறி விடுமாமா. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு அவங்க தாகம் வந்து அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை தான் வந்து இங்க சொல்றாங்க இந்த லைன்ல. அப்ப இது விடைக்கேற்ற வினா என்ன அப்படின்னா, இந்த நெல்லிக்காயின் குணம் என்ன அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த நெல்லிக்காய் என்ன செய்ய வேண்டும், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? நெல்லிக்காயோட குணமே என்ன அப்படின்னா, அந்த இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த பாலை நிலத்துல வழிப்போக்கர்களுக்கு தாகம் வந்து அடக்கக்கூடிய விதமா அந்த நெல்லிக்காய் வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால இங்க குணம் அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினா கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. இந்த நான்காவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த நாலுமே வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பழமொழி நானூறுல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? பழமொழி நானூரோட ஆசிரியர் யாருங்க? கரெக்ட், முன்றுரை அரையனார் அப்படிங்கிறது. சரிங்களா? இது நம்ம நேத்தே பார்த்தாச்சு. இதுல எது வந்து பொருந்தாத, இந்த தம் கண்ணீர் செய்யாறு மானாவினை அப்படிங்கிறது பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நம்ம நெட்ல போய் செக் பண்ணோம் அப்படின்னா இது நாலுமே வந்து கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? இந்த தமக்கு மருத்துவர் தாம், அப்புறம் பழம்பகை நட்பாதலில், தம் கண்ணீர் செய்யாறு மானாவினை, பின்னின்னா பேதையார் நட்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஏதாவது செக் பண்ணி இந்த இது தப்பா இருக்கு அப்படின்னா அதை வந்து சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் செக் பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க. அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இது பழமொழி நானூறுல இடம்பெற்றிருக்கு. இது 2012 கொஸ்டின்ங்கிறதுனால ஒருவேளை அப்பத்தி புத்தகத்துல வந்து இது இருந்திருக்கலாம். சரிங்களா? நம்ம புத்தகத்துல இப்ப புது புத்தகத்துல இல்லை. இது நம்ம பார்ப்போம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். இதுல வந்து எது வந்து கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல பாருங்க, எது வந்து கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னா இந்த பி ஆப்ஷன். கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் களைக்கட்டு அதனோடு நேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இதனோட மீனிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எதுல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பொருட்பால்ல. சரிங்களா? பொருட்பால்ல அரசியல் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கொலையில் கொடியாரை அப்படின்னா அந்த கொடியாரை அப்படின்னு என்னது? அந்த தீங்கு செய்யறவன். சரிங்களா? அந்த தீங்கு செய்யக்கூடியவனை வேந்தொருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேந்தன்னா என்னது? அரசன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒருத்தன் ஒரு நாட்டுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னா தீய செயல்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான்.
அப்போ அந்த அரசன் வந்து அவன் தீய செயல் செய்யறவன பார்க்கறான். அவனை பிடிச்சி என்ன பண்றான் அப்படின்னா மரண தண்டனை வந்து வழங்கிடுறான். யாருக்கு? இந்த தீங்கு செஞ்சவனுக்கு. அப்படி அந்த மரண தண்டனை வந்து வழங்குறது எது கூட வந்து ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இப்ப பயிர் வந்து வளருது இல்லையா, பயிர் வந்து கரெக்டா வளரணும் அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணணும், களைகள்லாம் நம்ம பிடுங்கி போடணும். அதாவது களையெல்லாம் வந்து பறிச்சு நம்ம போடணும். அந்த களையை வந்து பறிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது என்னன்னு? பயிர் வந்து நல்லா வாழணும்னா களை எப்படி அடிக்கடி நம்ம பறிச்சு அதை நம்ம போட்டுட்டு இருந்தாதான் அந்த பயிர் வந்து நல்லா இருக்குமோ, அது மாதிரி நாட்டுல இந்த மாதிரி தீங்கு செய்யறான் இல்லையா, அவன் என்ன பண்ணணும், மரண தண்டனை வந்து கொடுத்து அந்த அரசன் வந்து பாதுகாத்தான் அப்படின்னா மற்ற மக்கள் எல்லாமே பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது பாருங்க, பிரித்தெழுதுக. நன்னூல் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் நூல், நன்மையான நூல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனோட தன்மை நல்லது அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதனால இங்க மை விகுதி வரும். மை விகுதி வந்துச்சுனால என்னங்க அர்த்தம்? பண்பு தொகை. சரிங்களா? ஒரு பண்பை குறிக்குது நல்லது, அப்புறம் அந்த நிறத்தை குறிக்கிற மாதிரி பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மை விகுதி வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா செந்தமிழ்னு சொல்லலாமா? செந்தமிழ் நீங்க எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிப்பீங்க. அது மாதிரிதான். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோன் பாரதி தான், இது வந்து வரவே வராது. ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பு. தமிழ் தொண்டன் சாவதில்லை பாரதி தான், இதுவுமே வந்து வரல. நீங்க முதல் லைன் மட்டும் படிங்க போதும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, முதல் லைன் கரெக்டா இருக்கு. அப்ப 2வது லைன் பாருங்க, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ, இதுவும் வந்து கரெக்டா இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட். இது யாருங்க பாடியிருப்பா? பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார். சரிங்களா? யாரை நோக்கி பாடியிருப்பாங்க? இது யாரை நோக்கி பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதியாரை பத்தி பாடியிருப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் வேற என்னெல்லாம் பாரதியாரை பத்தி சொன்னாரு அப்படிங்கிறத ஒரு 4-5 பாயிண்ட் வந்து சொல்றேன், அதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து சிந்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை. 3வது பாருங்க, 3வது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவிதை குயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதியார கவிதை குயில்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். அடுத்து 4வது காடு கமலும் கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 5வது என்ன அப்படின்னா திறம்பாட வந்த மறவன் புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு பாடியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் இல்லை, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. இது நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ல நான் சொல்றேன், அதனால எல்லா கொஸ்டினையும் நீங்க வந்து முழுசா வந்து பாத்துருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரே கொஸ்டின்ல எல்லா டேட்டாவும் நம்மளால சொல்ல முடியாது. நேர மேலாண்மை காரணம் கருதி நான் கொஞ்சமா நான் வந்து சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 8வது பாருங்க, மறவன் பெயர் சொல்லில் வகை அறிக அப்படின்னு சொல்றாங்க. மறவன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மறவன் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று போர் வீரனை, அப்படி இல்லை அப்படின்னா படைத்தலைவனை, அந்த மாதிரி படை தளபதிய, அந்த மாதிரி மறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா குடிப்பெயர். சரிங்களா? இந்த கிளை பெயர் அப்படின்னா இந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளை பெயர்ல வரும். சரிங்களா? இந்த உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, அதெல்லாமே வந்து கிளை பெயர்ல வரும். நான் இதுலயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இருக்கும், நான் காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். இந்த வரி எதுல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றிருக்கும். முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருங்க? மதுரை கூடலூர் கிழார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்து மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார் வருவாங்க. சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அடிக்கடி குழப்பக்கூடியது, இது ரெண்டையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? முதுமொழி காஞ்சி அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார், மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இந்த லைனுக்கு வருவோம். உருவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முக்கியமான வேலை எல்லாத்தையுமே செய்யாம, ஒருத்தன் முக்கியமான வேலை எல்லாமே செய்யாம சோம்பலோட ஒருத்தன் இருக்கான்,
அவன் ஆனால் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு பெரிய வெற்றியை வந்து அடையணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறான். அப்படி நினைக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஒரு பொய்யான செயல், அது வந்து ஒரு பயனற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி இந்த லைனில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த லைனோட மீனிங். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப் பெறுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியார். சரிங்களா? ஒருவேளை இந்த நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா அப்படிங்கிறது இந்த வரியை வந்து யார் எழுதுனாங்க இல்லை யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதிதாசன் தான் அதை சொல்லியிருந்திருப்பாங்க. யார் வந்து சொன்னாங்க? பாரதியார் வந்து சொன்னாங்க. சரிங்களா? முன்னே வந்து ஒரு 5 லைன் வந்து பார்த்தோம், அது கூட இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 11வது கேள்வி. பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொருத்தணும் சொல்லி இங்கே பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பொலம். பொலம் அப்படின்னா வந்து அழகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆ. அதுக்கடுத்து வேரல். வேரல் அப்படின்னா மூங்கில குறிக்கும். சரிங்களா? இந்த மூங்கிலுக்கு வந்து இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, வேய் அப்படின்னாலும் வந்து மூங்கில் தான். அப்போ வேரல் அப்படின்னாலும் மூங்கில், அப்புறம் வேய் அப்படின்னாலும் மூங்கில் தான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆ இ. நொய்மை. நொய்மைனா என்ன அர்த்தம்? மென்மை, மென்மையாக வந்து இருக்கிறது. சரிங்களா? மென்மையான சாஃப்டாக இருக்கிறது. நம்ம போன வினாத்தாளில் பார்த்தோம், இதுக்கான எதிர்ச்சொல் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த நொய்மை அதுக்கான எதிர்ச்சொல் என்ன பார்த்தோம்? திண்மை. திண்மைன்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. சரிங்களா? திடமாக இருக்கிறது. இது வந்து மென்மை. நொய்மை அப்படின்னா மென்மையை குறிக்கும். புரியுதுங்களா? போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தான்? எதிர்ச்சொல் வந்து கேட்டிருந்தான். இப்போ வந்து பொருள் கேட்குறான். சரிங்களா? இது மாதிரி மாற்றி மாற்றி தான் கேட்டுட்டு இருப்பான். அடுத்து செந்தன்மை. செந்தன்மை அப்படின்னா இரக்கம். அப்போ என்ன வரும்? இந்த ஆ ஈ முடிஞ்சிச்சு. நொய்மைக்கு வந்து மென்மை பார்த்தோம், செந்தன்மைக்கு இரக்கம். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க, சி ஆப்ஷனில் இருக்கு. சரிங்களா? இது வந்து முக்கியம். இதில் செந்தன்மை அப்படின்னு இருக்குங்களா, இதில் வந்து இரக்கத்தை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சிலர்லாம் நம்மளை பார்த்து கேட்பாங்க, கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மனசாட்சி அப்படின்னா அதாவது அந்த இரக்கத்தை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? இதை முழுசாக படிக்கணும். எது உணர்ச்சி வாக்கியம்னு வரையும் படிச்சுட்டு இந்த ஏ ஆப்ஷனை டிக் போட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பாயிடும். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க. ஆ வானத்து விண்மீன்கள் என்ன அழகு. இது வந்து உணர்ச்சி வாக்கியம். கரெக்ட் தான். ஐயோ பேரினர் அண்ணா மறைந்தாரே, இது வந்து உணர்ச்சி வாக்கியம். இந்த உணர்ச்சி வாக்கியம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கும் வரும், துன்பத்துக்கும் வரும், எல்லாத்துக்குமே வரும். அதுக்கடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. உண்மைக்கு அழிவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்குறாங்க. இது வந்து என்னது? இது ஒரு வினா வாக்கியம். சரிங்களா? இதுவாக தான் இருக்கும். 4வது பாருங்க. ஆஹா தாஜ்மஹாலின் அழகே அழகு. அப்போ இதுவுமே ஒரு உணர்ச்சி வாக்கியம் தான். அப்போ சி ஆப்ஷன் தான் உணர்ச்சி வாக்கியம் கிடையாது. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொருத்தணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் அதனோட பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. பை அப்படின்னா பாம்பின் படம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இ ஆப்ஷன். சரிங்களா? பை அப்படின்னா பாம்பின் படம். இல்லைன்னா பைக்குள்ளதான் அந்த பாம்பு வந்து வச்சிருப்பாங்க, வெளியே விட்டுன்னு என்ன ஆகும்? படம் எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூ அப்படிங்கிறது வந்து இந்த கூர்மையை குறிக்கும். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் புதுசாக இருக்கிறத நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பூ இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த மொட்டு இருக்கு இல்லையா, அந்த மொட்டு என்ன இருக்கும்? ஷார்ப்பாக கூர்மையாக இருக்குமா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சும்மா ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்து பே. பே அப்படின்னா வந்து நுரை குறிக்கும். அப்போ ஆ. சரிங்களா? சில பேருக்கு அந்த பேயெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆயிரும்? அந்த கைகாலெலாம் இழுத்துக்கிட்டு வாயில நுர வர மாதிரி சும்மா அப்படியே கற்பனை பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மா. மா அப்படின்னா அழகு. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே 6th புக்லேயே படிச்சிருப்போம். சரிங்களா? அழகு, அறிவு, புகழ், மேன்மை, வயல், வண்டு, மரம், பெரிய, திருமகள், அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதுக்கு ஆ. என்ன ஆப்ஷன் பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, ஏ ஆப்ஷன். இதெல்லாம் பாருங்க, இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நேற்றே நான் சொன்னேன், ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுறத முடிஞ்ச வரை எலிமினேட் பண்ண பாருங்க. இப்போ பை இந்த இது மட்டும்தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சதுனாலே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இ, ஏன்னா மீதி இதுக்கெல்லாம் பாருங்க முன்னாடி இ வந்து கிடையாது. இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம்? பதில போட்டு வந்துட்டு இருக்கலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடலில் பெருங்காயம் கரைத்த போல.
இது வந்து கிடையாது. கடலில் பெருங்காயம் போல் கரைத்தல், கடலில் கரைந்த பெருங்காயம் போல, இது நம்ம படிச்சிருப்போம், அதனால இதுதான் வந்து கரெக்ட். சரிங்களா? கடல்ல வந்து ஒரு பெருங்காயம், ஒரு குட்டி பெருங்காயத்தை நீங்க போய் கலக்குறீங்க அப்படின்னா அது வந்து எந்த இதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அது ஒரு பயனற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வெள்ளு கரைத்த நீர் போல, கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இது எல்லாமே வந்து பயனற்ற செயல். சரிங்களா? எதுக்குமே எந்த பயனும் கிடையாது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதுல என்ன பாருங்க, அறிவை விதைக்கும் களம். இந்த களம் வந்து நேத்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா? களம்னா என்ன அர்த்தம்? இடத்தை குறிக்கும். சரிங்களா? இந்த களம் அப்படின்னா கப்பல். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ரெண்டையுமே. அப்ப இது கரெக்டான சென்டென்ஸ் எப்படி வரும்? பள்ளியின் பாடநூல்கள் அறிவை விதைக்கும் களமாகும் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இது கரெக்டான சென்டென்ஸ். அப்ப இது வந்து தப்பு. இரண்டாவது பாருங்க, பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். இது ரெண்டாவது தான் வந்து கரெக்ட். சரிங்களா? இதுல வந்து மீதி அந்த எண்பது இதெல்லாமே வந்து அதுல இல்லை. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து பி ஆப்ஷன் கரெக்ட். இந்த 80 அப்படிங்கிறது இல்லாதனால இல்லை, இங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா சஃபில் ஆயிருக்கு சென்டென்ஸ், அதாவது மாறி இருக்கு. அடுத்து மூணாவது பாருங்க, பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் பள்ளி. இதுவும் வந்து வராது, இதுவும் வராது. ஏன்னா இதுதான் வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சிடி வந்து வராது. அடுத்து 5 இலக்கணம் பேசும் நூல் வந்து வீரசோழியம். வீரசோழியம் யாருங்க எழுதியிருப்பாங்க? புத்தமித்திரர் வந்து எழுதியிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீரசோழியத்தை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சி.வை. தாமோதரனார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். அதுக்கப்புறம் என்ன வரும்? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு வரும். இதுல என்ன சொல்ல வராங்க? நன்றிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வித்தாகும். வித்தாகும் என்ன அர்த்தம்? விதையாகும். எது விதையாகும்? நல்ல ஒழுக்கம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விதை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த விதை அப்படின்னு சொல்றாங்க, இந்த நல்ல ஒழுக்கத்தை. தீயொழுக்கம், உங்ககிட்ட தீய ஒழுக்கம் இருக்கு அப்படின்னா என்றும் இடும்பை தரும். இடும்பைன்னு என்ன அர்த்தம்? இடும்பைன்னு என்ன அர்த்தம்? துன்பம். என்னைக்குமே உங்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்கணும். நன்றிக்கு வித்தாவது எது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரெக்டா ஆப்ஷன் வந்து வச்சுட்டான். மீதெல்லாம் பாருங்க, நல்லொழுக்கம் நன்மை தருமா? நன்றி என்பது யாது? நல்லொழுக்கம் என்றால் துன்பமா? இதெல்லாம் வந்து சம்பந்தமே இல்லாதது. சரிங்களா? இது வராது. அடுத்து 18வது பாருங்க, இலைமறை காய் போல். அடுத்து 18வது பாருங்க, இலைமறை காய் போல. அந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இதுல வந்து மறைபொருள் பி ஆப்ஷன். இந்த இலைமறை காய் போல அப்படின்னா இப்போ ஒரு மரம் இருக்கு, அதுல பழம் இருக்கு அப்படின்னா அந்த பழத்துக்கு மேல ஒரு 2-3 இலை, ஒரு செட் ஆஃப் இலை வந்து போட்டு மூடி மறைச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதை தான் வந்து இலைமறை காய் போல அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து மறைபொருள். சரிங்களா? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பழமோ காயோ வந்து மறைச்சிருக்கக்கூடியதான் வந்து இலைமறை காய் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ப மிகுதி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இதுதான் வந்து இன்ப மிகுதின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பழம் வந்து சாப்பிட போவோம், திடீர்னு வந்து அந்த கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி பழம் வந்து கீழே போகுது. கீழே வந்து நீங்க பால் டம்ளர் வச்சிருக்கீங்க, அதுல விழுந்துருது. அப்போ உங்களுக்கு பாலும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, அந்த பழமும் வந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆகாம ஆயிடுச்சு. இதைதான் வந்து இன்ப மிகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? புரியுதுங்களா என்ன அப்படின்னு? நீங்க தவற விட்டுட்டீங்க, தவறுனாலும் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கீழே விழுவாம ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிரித்து எழுதுக. வெற்றிலை. வெற்றிலை வந்து எப்படி பிரிக்கலாம்? வெறுமை கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். இது எப்படி திருப்பி வெற்றிலையா மாறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மை விகுதி வந்துச்சுனாலே ஈறு போதல் அப்படிங்கிற விதி தான் வரும். சரியா? அப்ப ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி கெட்டு வெறு கூட்டல் இலைன்னு மாறும். இதை வந்து நிலைமொழி, இந்த வெறு அப்படிங்கிறத நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இதை வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல உயிர்வழின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இந்த ரூ வந்து இரு கூட்டல் ஊன்னு மாறுமா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இர்ரை விட்டுட்டு இந்த ஊ வந்து ஓடிடும். அதுதான் வந்து என்னவா மாறும்? வெர் கூட்டல் இலைன்னு மாறும். இது அப்படியே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இரு கூட்டல் ஈ போட்டு வெறிலை அப்படின்னு வெறிலைன்னு போட்டக்கூடாது. இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு விதி இருக்கு. சரிங்களா? தனிக்குறில் முன்னாடி, அதாவது இந்த வே அப்படிங்கிறது ஒரு தனிக்குறில், தனிக்குறில் முன்னாடி ஒரு ஒற்று வருது, வருமொழியில ஒரு உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு. என்ன விதி அப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின்
இரட்டும் அப்படிங்கிற விதி இருக்கு. இதை பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. தனி குறில், இந்த வே அப்படிங்கிறது தனி குறில். முன் ஒற்றுனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்று இருக்கு, அதாவது இந்த இரு அப்படிங்கிற ஒற்று. உயிர் வரின்னா அந்த வருமொழியில உயிர் வந்துருச்சு, அதாவது ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்து தானே, அது வந்துருச்சு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இரட்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த இரு அப்படிங்கிறது 2 டைமா மாறும். அப்போ வே இரு கூட்டல் இழை அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இன்னொரு விதி இருக்குது. என்ன அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த இரும் ஈயும் சேர்ந்து வெற்றிலை அப்படின்னு மாறும். புரியுதுங்களா? இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கும், நீங்க வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வேளாண் வேதம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. வேளாண் வேதம் அப்படிங்கிறது என்னங்க? நாலடியார் இன்னொன்று சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்களா? குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நாலடியார் வந்து யார் ஏற்றிருப்பாங்க? சமண முனிவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க. இதுவும் நம்ம புக்லயே படிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பாங்க? மதுரை கூடலூர்ல நம்ம முன்னே பார்த்தோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இனியவை 40 யார் எழுதியிருப்பாங்க? பூதஞ்சேந்தனார். சரிங்களா? பூதஞ்சேந்தனார். ஏழாதி யார் எழுதியிருப்பாங்க? ஏழாதி கனிமேதாவியார். கனிமேதாவியார் இன்னொரு நூலையும் எழுதியிருப்பாங்க. என்ன நூல் எழுதியிருப்பாங்க? திணைமாலை 150. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வீரயுக பாடல்கள் என்று சிறப்புக்குரிய நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. சங்க இலக்கியங்கள் தான். சரியா? 8 தொகை 10 பாட்டு இதெல்லாமே வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வீரயுக பாடல்கள் வந்து நிறைய இருக்கும், அதனால சங்க இலக்கியம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கு அறிய செய்கலாதார், தவறான கூற்றை சுட்டுக அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, அடி எய்பு மட்டும் வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, அடி எய்பு அப்படின்னு அர்த்தம். அடினாவே நான் சொல்லிட்டேன், மேலையும் கீழையும் வந்து பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும். அடி இயைபு மட்டும் வந்திருக்கா? சரி, ஓகே. இந்த அடி இயைபு இதுல இடம் பெற்றிருக்கு, இது கரெக்ட்னு நீங்க போட்டு மட்டும் வைங்க. சரியா? அடி எதுகை சீர் எதுகை வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடி எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது, மேலையும் கீழையும் பார்க்கணும். அப்போ இங்க இருக்கு பாருங்க, 2ஆம் எழுத்து ஒன்று. அடி எதுகை சீர் எதுகை இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க யா இருக்குது, இந்த ஈ இருக்கு, இந்த இடத்துல ஈ இருக்கு, இங்க யா இருக்குது. அதனால இது வந்து சீர் எதுகை கிடையாது அப்படின்லாம் கிடையாது. இந்த யா வரிசையில எது வந்தாலும் அதை நம்ம கணக்குல தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். அப்ப இதுவும் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து அடிமோனை சீர்மோனை வந்துள்ளது. அடிமோனை அப்படின்னா மேலையும் கீழையும் பார்க்கணும், மோனைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். அப்ப அடிமோனை வந்திருக்கு, ஓகே, இது வந்திருக்கு. சீர்மோனை வந்துள்ளது, சீர்மோனை வந்திருக்கான்னு பாருங்க. சீர்மோனை வந்திருக்குங்க பாருங்க, இங்க ஒரு சே இங்க ஒரு சே, இதெல்லாம் சீர்மோனை தான். சீர்மோனைனா நாங்கள் லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும், அடினா மேலையும் கிடையும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் இருக்கு. அடுத்து அடி இயைபு, அடி இயைபுனா இது, ஓகே, கரெக்ட், அடி இயைபு. அதுக்கடுத்து சீர் இயைபு. சீர் இயைபுன்னு என்ன அர்த்தம்? சீர்ல கடைசி லெட்டர் பாருங்க வந்திருக்கான்னு. இங்க பாருங்க, இங்க இரு 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 வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து வந்திருக்கு. அப்ப இதுக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னா, இந்த ஏ ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடி இயைபு மட்டும் வந்து வரல. அடுத்து பாருங்க, நம்ம பொருத்தணும். சரியா? உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உழைக்காமல் எதையும் வந்து சாதிக்க முடியாது. அதான் உறுதிகள் உழவோ. உறுதிகள்னா இங்க வந்து சாதனையை வந்து குறிக்கும். சரிங்களா? சாதனை உழவோன்னு என்னது? சாதனை ஏதாவது பண்ண முடியுமா உழைப்பு இல்லாம? அதான் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படிங்கிறதுக்கு இ ஃபர்ஸ்ட். அடுத்து உழைப்பிற்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். நீங்க அதிகமா உழைக்கிறீங்க அப்படின்னா உணவு அப்படிங்கிறது அதிகமா நம்மளுக்கு தேவைப்படும். கம்மியா தான் உழைக்கிறோம் அப்படின்னா உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்மியா போதும். அப்போ உழைப்பிற்கு தகுந்த என்ன பண்ணணும்? உணவு முறை வந்து அமையணும். அடுத்து உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும். இது வந்து ஜென்ரலா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். இதுக்கு ஆ. இப்போ இங்க என்ன ஆப்ஷன்ல வரும் பாருங்க, இ ஆ இ ஆ. அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இதே மாதிரியே நம்ம பார்த்துருப்போம். திருமூலர் வந்து பாடியிருப்பார், இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தவறான சொற்றொடரை நீக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது கரெக்ட் தான், ஓகே. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பக்கம் பார்த்து அக்கம் பேசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு வரும். சரிங்களா? அக்கம் பக்கம் பார்த்து பேசு அப்படிங்கிறது வரும்.
அடுத்து மூணாவது பாருங்க, பதறிய காரியம் சிதறி போகும், இது கரெக்ட் தான். கழுதை அறியுமா கற்பூர வாசனை. அடுத்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இப்பாடலடிகளில் அடி இயைபை சுட்டுக அப்படின்னு சொல்றாங்க. அடி இயைபுன்னா என்னங்க அர்த்தம்? கடைசி எழுத்து வந்து ஒன்றி வரணும், சரியா? அப்ப இதுல எது வந்து கடைசி எழுத்து ஒன்றி வருதுன்னு பாருங்க. வானாகி ஊனாகி இதுல வந்து கீ வந்து ஒன்றி வருது. அப்ப இதுதான். இதுல மீதிலாம் பாருங்களேன், இந்த வானாகி மண்ணாகின்னு இருக்கு. இது வந்து எதுல வந்துடும்? உங்களுக்கு சீரியைப்ல வந்துடும், சரிங்களா? அப்ப இது வந்து வராது. அவங்க என்ன கேட்குறாங்க? அடியைபு தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, வழியாகி. வழியாகி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒளியாகி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுவும் வந்து சீரியைப்லேயே வந்துடும். சீர்லாம் ஒன்றும் இல்லை, லெஃப்ட் டு ரைட்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? சீர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த டி ஆப்ஷன் பாருங்க, ஊனாகி. ஊனாகி எங்க இருக்கு? தான் இங்க இருக்கு ஊனாகி. உயிராகி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்துடும். இதுல சீரியேபிள் வந்துடும். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமானவற்றை குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துடலாம். இடும்பைக்கு அப்படின்னு அர்த்தம் துன்பத்துக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? துன்பத்துக்கு இடும்பை படுப்பர். இடும்பை படுப்பர்னு அர்த்தம் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? படுப்பர் அப்படின்னா கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். யார் கொடுப்பாங்க அப்படின்னா இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். இடும்பைக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த துன்பத்தை கண்டு துன்பப்படாதவங்க, துன்பத்துக்கே வந்து துன்பம் கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது இதனோட மீனிங், சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இதனோட விடை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம பார்த்துடலாம். அந்த மோனை வகைகள் வந்து பார்த்துடலாம். இந்த முற்று அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரியும், சரியா? சரி, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இணை, இணை மோனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இணை மோனை, இணை எதுகை. இந்த மோனை எதுகை மட்டும் மாறும், மீதி எல்லாமே கரெக்ட் தான், சரியா? இணைக்கு வந்து 1 2 இது நான் சொல்றேன் எப்படின்னு. பொழிப்பு, பொழிப்பு அப்படின்னா 1 3 ஒன்றி வரணும். அதுக்கடுத்து ஒருவு, ஒருவு அப்படின்னா 1 4. அடுத்து கூழை, கூழைனா 1 2 3. அடுத்து மேற்கதுவாய், மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4. அதுக்கடுத்து கீழ்கதுவாயின்னு சொல்லுவாங்க. கீழ்கதுவாய், கீழ்கதுவாய் அப்படின்னா 1 2 4. அடுத்து முற்று 1 2 3 4. எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7. மொத்தம் வந்து 7 வகை இருக்கு, சரிங்களா? இந்த 7 வகை இங்க எழுதிட்டேன். அதென்ன இந்த இணை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த இ இந்த இ, இது ரெண்டையும் பார்க்கணும். இந்த ரெண்டு இது மட்டும் சேமா வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? இணை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த டூ வந்திருக்கு, அப்ப இது என்ன சொல்லுவாங்க? இணை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்குல்ல, இணை எதுகை. அதே மாதிரிதான் பொழிப்புக்கு. இப்ப இதுல என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப பொழிப்பு பாருங்க, பொழிப்புன்னு என்ன அர்த்தம்? 1 3 மட்டும். இப்ப 1 இதுதான் வந்து 1, இது ஒன்றும் கிடையாதுங்க. அது என்ன 1 2 3? எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா இதை எழுதிக்கோங்க, 1 2 3 4, அவ்வளவுதான். இந்த 4 இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. மேல 1 2 3 4 மட்டும் போட்டுக்கோங்க. பொழிப்பு பாருங்க, 1 3வதுக்கு ஈ வந்திருக்கா? இப்போ இதுல பொழிப்பு வந்து இல்லை, இணை வந்து இருக்கு. அது மாதிரி நீங்க வந்து பார்க்கணும், சரியா? இதுல ஏ ஆப்ஷன் பாருங்க, முற்றுமோனை அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முற்றுமோனைன்னு என்ன அர்த்தம்? முற்றுன்னா என்ன பார்த்தோம்? 1 2 3 4. இந்த இது வந்து இருக்கணும். இதுல பாருங்க, 1க்கு ஈ இருக்கு, 2க்கு ஈ இருக்கு, 3க்கு இல்லை, 4க்கு ஈ இருக்கு. அப்ப 3க்கு இங்க ஒரு ஈ வந்திருந்ததுன்னா இது முற்றுமோனை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப முற்றுமோனை அமையல. அடுத்து முற்று எதுகை வந்து அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. முற்று எதுகைன்னு அர்த்தம்? 2வது எழுத்தை நம்ம பார்க்கணும். அப்போ 2, இங்க 2, 2வதுலையும் 2, 3வதுலையும் 2, 4வதுலையும் 2. அப்போ இது வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ முற்று எதுகை அமைந்துள்ளது அப்படிங்கிறது வரும். அடுத்து முற்று இயைபு அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. முற்று இயைபு அப்படின்னா 1 2 3 4, இந்த 4 இதுலையுமே கடைசி எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். இந்த இடத்துல கூ வந்திருக்கு, இங்க இப்பு இரு கூ, இது சம்மந்தமே இல்லை, அப்ப இது வராது. அடுத்து இவை அனைத்தும், இது எல்லாமே எல்லாம் கிடையாது, இந்த பி மட்டும் தான், ஓகேவா? அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க, கல்லா ஒருவனை அனுப்பி செயல் புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடலடிகளில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றுள் சரியான விடையை சுட்டுக. இதுல என்ன அடி எதுகை வந்திருக்கா, இல்ல சீர் எதுகை வந்திருக்கா, அடி இயைபு வந்திருக்கா,
இது எல்லாமே வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பாடலுக்கான மீனிங் வந்து பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, கல்லா ஒருவனை அப்படின்னா ஒரு படிக்காத ஒரு அறிவில்லாத ஒருத்தனை அனுப்பி எங்க அனுப்புறாங்க, செயல் புரிந்திடும் அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு, சரிங்களா, ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு வந்து அனுப்புறாங்க. யார் அனுப்புறா, எல்லா வல்ல இறைவனை. ஒண்ணுமே அறிவில்லாத ஒருத்தனையும் ஒரு செயலை வந்து செய்ய வைக்கிறதுக்காக அனுப்புறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட இறைவனை நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்துவோம் அப்படின்னு அர்த்தம், போற்றுவோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா, போற்றுவோம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல என்ன சொல்றாங்க, அடி எதுகை வந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அடி எதுகைன்னு அர்த்தம், மேலையும் கீழையும் நம்ம பார்க்கணும். எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கு. ஓகே, அடி எதுகை வந்துள்ளது கரெக்ட் தான். அடுத்து சீரெதுகை வந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சீரெதுகைன்னு என்ன அர்த்தம், லெஃப்ட் டு ரைட் நீங்க பார்க்கணும், இரண்டாவது எழுத்து ஒன்று வந்திருக்கணும், அதான் எதுகைன்னு நீங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இல்லு, ரூவு, நூவு, யா, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, வேறுபட்டு இருக்கு. ரெண்டாவது லைன்ல லெஃப்ட் டு ரைட் பாருங்க, இங்க இல்லு, இங்க இல்லு, அப்ப இங்கே வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சு, சீர் எதுகை அப்படிங்கிறது வந்துருச்சு, அப்ப இதுவும் வந்திருக்கு. அடுத்து அடி இயைபு அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடி இயைபுன்னு என்ன அர்த்தம், அந்த அடினா மேலையும் கீழையும், ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனையும் கடைசி எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கணும், எல்லாம் மொத்தமா வந்து ரைமிங்கா வந்திருக்கணும். இப்ப கடைசி பாருங்க, இம்மு இம்மு, அப்ப அடி இயைபு வந்திருக்கு, அப்ப இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 29வது கொஸ்டின், அயர்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முதன்மை வாக்கியமும் ஒரு துணை வாக்கியம் இது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அதை மட்டும் பாருங்க. யார் திறமையாக படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவர். இதுல பாருங்க, முதன்மை வாக்கியம் அப்படின்னா யார் திறமையாக படிக்கிறார்களோ அப்படிங்கிறது. படிச்சோம் அப்படின்னா வெற்றி அடைவோம், படிக்கிறீங்க அதுதான் முதன்மை. வெற்றி அடைஞ்சிட்டு உங்களால படிக்க முடியாது, படிச்சாதான் வெற்றி அடைய முடியும். அப்ப படிக்கிறது அப்படிங்கிறது முதன்மையான வாக்கியம். அதுக்கப்புறம் என்னது, துணை வாக்கியம். துணை வாக்கியம்னா நீங்க வெற்றி பெறுறீங்க அப்படிங்கிறது துணை வாக்கியம். இப்படி வந்துச்சு அப்படின்னா அதை கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம் பெறாது, தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அயர்கூற்று குறித்த கீழ்கண்டவற்றுள் சரியானது இதுக்கு கரெக்டானது. இதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், கீழே அப்படியே பாருங்க. இதுல இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. நான் பரிசு வாங்கி வருவேன் அப்படின்னு சீதா லதா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சரியா. இது வந்து ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு உரையாடல். நான் பரிசு வாங்கி வருவேன் அப்படின்னு சீதா லதா கிட்ட வந்து சொல்றாங்க. இப்போ லதா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லதா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, இது வந்து லதா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா நான் சொல்ல மாட்டான் சீதாவை, ஏன்னா சீதா தான் டைரக்டா வந்து லதா கிட்ட நான் சொல்லியிருக்கா. அப்போ லதா என்ன சொல்லுவா அப்படின்னா தான் மாறிடும் அந்த இடத்துல. தான்னா அவன், தான் பரிசு வாங்கி வருவதாக கூறினான் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா என்னன்னு? ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த சி அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டான். குரூப் டிஸ்கஷன் வந்து பண்றாங்க. இந்த சிங்கிறவன் அப்ப வரல. இந்த ஏ வந்து பி கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஏ வந்து சொல்றான் நாளைக்கு இந்த டாபிக் வந்து படிச்சுட்டு வா, நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு, சரிங்களா. யார்கிட்ட, பி கிட்ட. இந்த சி அப்படிங்கிறவன் பி கிட்ட ஃபோன் பண்ணி ஏ வந்து என்னடா சொன்னாரு இன்னைக்கு அப்படின்னு கேட்கறான். அப்ப இந்த பி என்ன சொல்லுவான், அவன் நாளைக்கு நம்மள இந்த டாபிக் வந்து படிச்சுட்டு வர சொன்னான்டா அப்படின்னு சொல்லுவான். இங்க இவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறான், நாளைக்கு நீ இந்த டாபிக் படிச்சுட்டு வா அப்படின்னு. இது வந்து நேர்கூற்று. இந்த பி வந்து சி கிட்ட சொல்லும்போது என்னவா மாறுது, அவன் நாளைக்கு, அவன் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா முன்னிலையும் இல்லை தன்மையும் இல்லை, அது வந்து படற்கையில வந்து போய் முடியுது. அப்ப படற்கை வந்துச்சு அப்படின்னாலே அவன் நாளைக்கு படிச்சுட்டு வர சொன்னா, அதுலயே நம்மளுக்கு அயர்கூற்று அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும். புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? நேர்கூட்டுனா டைரக்டா சொல்றது, அயர்கூட்டுனா அவன் அப்படி சொன்னான், வாதியார் வந்து இதை படிச்சுட்டு வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி மூன்றாவது ஆளை வந்து படற்கையில சொல்றோம் அப்படின்னா அததான் வந்து அயர்கூற்றுன்னு சொல்லுவோம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின், தவறான சொற்றொடரை நீக்குக.
நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். இது வந்து கரெக்ட் தான். அடுத்து மணிமேகலை மேற்கண்டால் துறவு வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. மணிமேகலை துறவு வாழ்க்கை மேற்கொண்டால், கண்டால் இருக்கு, மேற்கொண்டால்னு வரும். சரிங்களா? அது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே இருக்கிறதுனால அப்படியே டைப் பண்ணியாச்சு. இது வந்து தவறான சொற்றொடர். இது வந்து தவறு. சரிங்களா? ஓகே. இதுல மூணாவது பாருங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும்? முன்னே அப்படின்னு மாறும். சரிங்களா? இப்போ இதுவும் வந்து தப்பு தான். அவன் என்ன கேட்கறான்? தவறான சொற்றொடர் வந்து நீக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா? இது வந்து தவறு, இதுவும் வந்து தவறு. அடுத்து காலையில் கதிரொலி கேணியில் கொட்டியது அப்படின்னு இருக்கு. இதுவும் வந்து கரெக்ட் தான். அப்போ இதுல தவறான சொற்றொடர் வந்து எது அப்படின்னா பிசி. ஆனா அவன் ஆன்சர் கீ வந்து இந்த பி மட்டும் கொடுத்துருப்பான். ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கணும். அடுத்து இந்த 31 எது நேர்கூற்றுன்னு கேட்குறான். இதான் பார்த்தோம். நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். இது வந்து நேர்கூற்று. சரிங்களா? நேர்கூற்று அயற்கூற்றுலாம் உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து 32வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டார் வயலுள் உழுவான் உலகுக்கு உயிர் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எதுல இடம்பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். புறப்பொருள் வெண்பாமாலை. இது யாருங்க எழுதியிருப்பாங்க? புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனார் இதனார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க புறப்பொருள் வெண்பாமாலை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இந்த ஏவல் வலுவான் வழி நின்று, வலுவான் அப்படின்னு என்னது? பிழை இல்லாம, தவறாம அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏவல்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு செயல். இதுல என்ன செயலை சொல்ல வராங்க அப்படின்னா வேளாண் தொழில வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? தமக்குரிய கடமையில இருந்து, சரிங்களா, தமக்குரிய கடமையில இருந்து தவறாம வேளாண் தொழில் வந்து செய்யறான் இல்லையா? யார் செய்வா? உழவன் வந்து செய்வான். அதான் உழுவான் உலகுக்கு உயிர் அப்படின்னா அந்த உழவன் தான் என்னது? இந்த உலகுக்கே வந்து உயிர் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பொருள் வெண்பாமாலை பாட்டு வந்து சொல்லுது. சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஏவல் வலுவான் யார்? ஏவல் வலுவினால் என்ன ஆகும்? அதான் வேளாண்மை வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்து உலகினுக்கு உயிர் யார்? இதுதான் வந்து கரெக்ட். ஏன்னா உலகுக்கு உயிர் யாரு? இந்த உழுவான். யாரு? இந்த விவசாயிகள் அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து 33வது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஆ, வானத்து விண்மீன்கள் என்ன அழகு. காரணம் மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். ஏன்னா மேல வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியம் கொடுத்துட்டான். ஓகேவா? உணர்ச்சி வாக்கியம் கொடுத்துட்டு அதுக்குண்டான காரணம் வந்து இங்க கொடுத்துருக்கான். உணர்ச்சி வாக்கியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏ ஆர் ரெண்டுமே வந்து சரி. அப்புறம் இந்த ஆர், இந்த ரீசன், அதாவது காரணம் அப்படிங்கிறது ஏவுக்கான சரியான விளக்கம். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? 33க்கு பி ஆப்ஷன். 34 பாருங்க, கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விழையும் உலகு. இக்குறளின்படி சீர் எதுகைக்கு சீர் மோனைக்கு பொதுவானது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கணும், அதுல சீர் எதுகையும் இருக்கணும், சீர் மோனையும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதனோட மீனிங் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு உண்டான ஆன்சரை பார்த்துடலாம். இப்போ பாருங்க, சீர் எதுகை இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல சீர் எதுகை இருக்கு. ஓகே, இருக்கு. அதுக்கடுத்து சீர் மோனை இருக்கான்னு பாருங்க. சீர் மோனைனா இது இல்லை. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, சீர் எதுகை வந்திருக்கா? அப்ப இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அதுக்கடுத்து விடார் விழையும் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீர் எதுகை வந்திருக்கான்னு பாருங்க. சீர் எதுகை வரல, அப்ப இதுவும் வராது. அடுத்து நாலாவது பாருங்க, கேண்மையார் கேண்மை அப்படின்னு இருக்கு. சீர் எதுகை வந்திருக்கா? ஓகே, வந்திருக்கு. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. சீர் மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ டி தான் ஆன்சர். இந்த குறளுக்கு உண்டான பொருள் பார்க்கலாம். கெடா வழி வந்த. கெடா வழி வந்த அப்படின்னா இந்த கெடா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா உரிமை கெடாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உரிமை கெடாத அப்படிங்கிறது அர்த்தம். உரிமை கெடாத வழி வந்த. வழி வந்தன்னா என்ன அர்த்தம்? தொன்று தொட்டு வருது. சரிங்களா? தொன்று தொட்டு வருது. கேண்மையார் கேண்மை. கேண்மையார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நட்பு கொண்டவங்க. சரியா? கேண்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? நட்புன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் நட்பை தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேவா? உரிமை கெடாம தொன்று தொட்டு ஒரு நட்பை வந்து நீங்க என்ன பண்றீங்க? மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நட்பை, அப்படிப்பட்ட, அதான் கேண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட நட்பை, அவங்களோட நட்பை விடா அர் விழையும் உலகு. அதை விடாம நீங்க வந்து தொடர்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே வந்து உங்களுக்கு என்னது? போற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் விழையும் உலகு அப்படின்னு என்னது? இந்த உலகமே உங்களை போற்றும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? அடுத்து 35வது பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை.
இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்க, அடி எதுகைன்னு அர்த்தம், இங்கேயும் இங்கேயும் பார்க்கணும், இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். இங்கே பாருங்க, அறத்தான் புறத்தான், இந்த ரா ரா வருதுங்களா, அப்போ அறத்தான் புறத்தை, சி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? இந்த குறளுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா, அறத்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், அறவாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அறவாழ்க்கை வருவதே, அறவாழ்க்கையில வருதல் தான், அறவாழ்க்கை வாழ்வது மூலியமா வருதல் தான் இந்த இன்பம் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே புறத்த புகழும் இல்லை அப்படின்னா, பிற வாழ்க்கை எல்லாமே வெறும் துன்பத்தை தான் நம்மளுக்கு தரும், இன்பம் வந்து தராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா? அவ்வளவுதான், அந்த 35 அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஆனா வந்து பசு, அதாவது இங்க ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, இந்த பக்கம் அதனோட பொருள். ஆ அப்படிங்கிறது பசு. சரிங்களா? ஏ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? ஏகலை, ஏகலைவன் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னு அர்த்தம் அம்பு. ஓகேவா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏ அப்படின்னா அம்பு. அதுக்கடுத்து ஐ அப்படின்னா அழகு குறிக்கும். அப்புறம் வேற என்ன குறிக்கும், தலைவனை குறிக்கும். சரிங்களா? ஐ அப்படின்னா தலைவனையும் குறிக்கும். அதுக்கடுத்து ஓ, ஓ அப்படின்னா வந்து இரக்கத்தை குறிக்கும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஓன்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும், படிச்சிருப்பீங்க, மதகு நீர் தாங்கும் பழகை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்ப இதுல வந்து என்ன வரும், இ ஆ இ, அதுக்கடுத்து ஆ. எங்க ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து 37 பாருங்க, செய்வினை சொற்றொடரை கண்டறிக. செய்வினைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம நேத்து பார்த்தோம், செய்வினை அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஐ இருக்கோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இந்த இதில் ஒன்று புதுசாக இன்னொன்று சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா பாருங்க, ஔவையார் மூவேந்தர்களை, இங்கே ஒரு ஐ வந்திருக்கு. அப்போ இது செய்வினையா இருக்க வாய்ப்பு இருக்கு, இதை நம்ம வச்சுக்குவோம். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க, மூவேந்தர்கள் ஔவையாரால் ஆள்னு வந்துருச்சு. ஆள்னு வந்ததுனாலே கடைசியா அந்த பட்டனர் பட்டது அந்த மாதிரி தான் வரும். அப்ப இது வந்து எதுல வரும், பிறவினையில வந்துடும். அப்ப இது வந்து கிடையாது, இதை விட்டுருங்க. சி ஆப்ஷன் பாருங்க, மூவேந்தர்களை, இங்கேயும் ஒரு ஐ இருக்கு. நான் நேற்று கண்ணை மூடிட்டு ஐன்னு இருந்தாலே செய்வினை போட சொன்னேன். ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், 2 ஆப்ஷன்ல ஐ வந்து வச்சிருக்கான். சரி, ஓகே. அப்ப இதையும் நம்ம பொறுத்து வச்சிருப்போம். அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க, ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினாரா, இந்த இடத்துல ஐ வந்திருக்கு, ஆனா இங்க ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுட்டான். அப்ப இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அப்போ இப்போ நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுல எது செய்வினை வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். செய்வினையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் முன்னே, ஒன்று வந்து எழுவாய். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் இருக்கணும். அதுக்கடுத்து செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருள், கடைசியா வந்து பயனிலை. இந்த ஐ அப்படிங்கிறது எதுல இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னா, இந்த செய்யப்படு பொருள் இருக்கு இல்லையா, இந்த செய்யப்படு பொருள் கூட தான் ஐ வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம செய்வினைன்னு சொல்ல முடியும். ஓகே, எழுவாய்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு செயல் வந்து செஞ்சிருப்பாங்க, அதுக்கு அந்த செயல் செஞ்சதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான் எழுவாய். இப்ப இதுல புகழ்ந்து பாடினார் அப்படிங்கிறது பயனிலை. சரியா? யாரு புகழ்ந்து பாடினா, அதுக்கு உண்டான காரணம் யாரு, ஔவையார் தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க. யார புகழ்ந்து பாடினாங்க, மூவேந்தர்களை. இதுதான் வந்து செய்யப்படும் பொருள். புரியுதுங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். நடத்துறது அப்படிங்கிறது பயனிலை, நான் வந்து எழுவாய். நான் எதை வச்சு நடத்துறேன், டேப் வச்சு நடத்துறேன்னா இல்லை லேப்டாப் வச்சு நடத்துறேன்னா, இதுதான் வந்து செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அது எதை வச்சு செய்றீங்க அப்படிங்கிறத செய்யப்படும் பொருள்னு சொல்லுவாங்க. அந்த செய்யப்படும் பொருள்ல தான் இந்த ஐ அப்படிங்கிறது வரணும். அப்படி வந்துச்சுன்னா செய்வினை அப்படிங்கிறது போடலாம். புரியுதுங்களா? ஔவையார் அப்படிங்கிறது எழுவாய், அதுக்கடுத்து மூவேந்தர்கள் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், அது கூட தான் இந்த ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ செய்வினை அப்படிங்கிறத ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க, பட்டியல் 1ஓட பட்டியல் 2 வந்து பொருத்தணும். குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் அப்படின்னு இருக்கு. இந்த தன்வினை பிறவினை அப்படின்னா என்னன்னா, தன்வினைனா தனக்குன்னு ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது தன்வினை அப்படிங்கிறது சொல்லலாம். பிறவினை அப்படின்னா பிறருக்காக ஒரு செயலை செய்யறது. இப்போ குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள் அப்படின்னு இருக்குது. இதுல குழந்தைக்கு வந்து பசியா இருக்குது, அந்த பசியை ஆத்துறதுக்கு வேண்டி என்ன பண்றா, தாய் வந்து உணவு ஊட்டுறா. யாருக்காக, குழந்தையோட பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பிறருக்காக ஒரு வினையை வந்து செய்யறாங்க அப்படின்னா அது வந்து பிறவினையில வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பிறவினை.
இரண்டாவது பாருங்க, தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பட்டது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு செய்யப்பாட்டு வினை அப்படிங்கிறத போடலாம். அப்போ இதுக்கு ரெண்டாவதுக்கு ஈ வந்துடும். அடுத்து மூணாவது, தாய் உணவு உண்டால்னு இருக்கு. தாயோட பசிக்கு தாய் என்ன பண்ணியிருக்கா, உணவு வந்து சாப்பிட்ருக்கா, அவளாதான் எடுத்து சாப்பிட்ருப்பா இல்லையா? அப்போ இது தன்வினையில வரும். அப்போ ஈ. அடுத்து, தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை, ஊட்டல அப்படின்னு வருது. அப்போ இது வந்து ஒரு எதிர்மறை, நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ எதிர்மறை தொடர். புரியுதுங்களா என்ன அப்படிங்கிறது? புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. நம்ம இதுக்கு மட்டும் தனியா நம்ம ஒரு வீடியோ போடலாம். சரியா? அப்போ என்ன ஆன்சர்? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து, பிறவினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. பிறவினையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பிறருக்காக ஒரு செயலை வந்து செய்யறது பிறவினை அப்படிங்கிறது. பிறவினையை பொறுத்த வரைக்கும் விபி, இந்த 2 வேர்டு தான் வந்து கீவேர்டு. இந்த விபி வந்து எங்க இருக்குதோ அதுதான் வந்து பிறவினையா இருக்கும். இப்ப பாருங்க, எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள். எழிலரசி என்ன பண்ணா, சிலப்பதிகாரம் கற்றா, அவளாதான் கத்துப்பா. அப்போ என்ன வரும்? தன்வினை. சரிங்களா? அடுத்து, சப்போஸ் இப்ப தன்வினை இருக்குங்களா, இந்த தன்வினையை செய்வினையா மாத்தின என்ன பண்ணும்? எழிலரசி சிலப்பதிகாரத்தை அப்படின்னு இந்த இடத்துல ஐ வந்துடும். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இப்படி வரும், இத்து தை அப்படின்னு சொல்லிட்டு. சிலப்பதிகாரத்தை கற்றால் அப்படின்னா அது செய்வினையா மாறிடும். புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? எழிலரசி அப்படிங்கிறது எழுவாய்ங்க. இது வந்து என்ன கற்றா? சிலப்பதிகாரம் கற்றாள். கற்றாள் அப்படிங்கிறது பயனிலை. என்ன கத்துக்கிட்டா? சிலப்பதிகாரம் கத்துக்கிட்டா. இது செய்யப்படும் பொருள். அப்ப இந்த செய்யப்படும் பொருளுக்கு பக்கத்துல ஐ வந்து ஆட் ஆனிச்சுன்னா அது செய்வினை அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு கிளியரா? ஓகே. இதுல பிறவினை தான் கேட்கறான். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால், இந்த விபி வந்துச்சு அப்படின்னாலே நான் சொன்னேன், இதுல பி அப்படிங்கிற வேர்டு வந்து வந்துருச்சு. அப்ப இதுதான் பிறவினை சொற்றொடர். சி ஆப்ஷன் பாருங்க, எழிலரசி ஆள், இந்த ஆள் வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டா கண்ணு வந்து இங்க போயிடணும். இங்க கடைசியா பட்டதுன்னு இருக்குதா, பட்டது, அப்புறம் வந்து ஆனது, போனது, ஆயிற்று, போயிற்று அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாலே இது என்ன சொல்லுவாங்க? செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அடுத்து, எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லார். இந்த கல்லால் அப்படின்னா கல்லார் கிடையாது, கல்லால் அந்த மாதிரி வரும். இது வந்து எதிர்மறையில வந்துடும். சரிங்களா? படிக்கல அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே எதிர்மறை. அடுத்து, நூலாசிரியர் நலவெண்பா. நலவெண்பா வந்து யாருங்க எழுதியிருப்பாங்க? புகழேந்தி. சரிங்களா? புகழேந்தி புலவர் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து நைடதம். நைடதம் அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க? அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சரியா? இந்த அதிவீரராம பாண்டியனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீவளமாறன். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? சீவளமாறன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரை வச்சிருக்கவங்க யாரு அப்படின்னா அதிவீரராம பாண்டியன். இவர் என்னென்ன நூல்லாம் எழுதியிருப்பாரு அப்படின்னா காசி காண்டம், அடுத்து வெற்றி வேட்கை. சரிங்களா? வெற்றி வேட்கை அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நருந்தொகைன்னு கூட சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். வெற்றி வேட்கை, நருந்தொகை, ரெண்டுல எதுனாலும் கேட்பாங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கணும். லிங்க புராணம், அதுக்கடுத்து வாயு சம்ஹிதை. வாயு சம்ஹிதை எழுதியிருப்பாங்க. அடுத்து கூர்ம புராணம் எழுதியிருப்பாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கூர்ம புராணம், அதுக்கடுத்து திருக்கருவை அந்தாதி, இதெல்லாமே யார் எழுதியிருப்பாங்க? அதிவீரராம பாண்டியர் வந்து எழுதியிருப்பார். அடுத்து அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது திருமுனைப்பாடியார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அறநெறிச்சாரம் திருமுனைப்பாடியார். மொத்தம் 225 பாடல்கள் இருக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுக்கடுத்து சகலகலாவல்லி மாலை அப்படிங்கிறது யார் எழுதியிருப்பாங்க? குமரகுருபரர் வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இந்த புகழேந்தி புலவரை பத்தி பார்த்திடலாம். இந்த புகழேந்தி புலவர் வந்து யாரோட அவையில வந்து புலவரா இருந்திருப்பாங்க அப்படின்னா வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனோட அவைக்கள புலவரா இருந்திருப்பாங்க. 12th century, அதாவது 12ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து வெண்பாவிர் புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெண்பாவிர் புகழேந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து இந்த குமரகுருபரர் வந்து வேற என்ன நூல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சகலகலாவல்லி மாலை, இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ். அதுக்கடுத்து இரட்டைமணி மாலை. இது நீங்க இரட்டைமணி மாலை பார்த்திருப்பீங்க. எங்க பார்த்திருப்பீங்க? ஊவேசா பதிப்பித்த நூல்கள்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இரட்டைமணி மாலை, மும்மணி கோவை,
ஓகேவா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாமே வந்து உவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதுக்கடுத்து நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், அதுக்கடுத்து மதுரை கலம்பகம். இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா படிக்கிறது தான், சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை கலம்பகம். அடுத்து கந்தர் கலிவெண்பா, கந்தர் கலிவெண்பா. அதுக்கடுத்து கைலை கலம்பகம். இது எல்லாமே வந்து குமரகுருபரர் வந்து எழுதின நூல். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அப்ப இதுக்கு என்னங்க ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து 41வது பாருங்க, நிலம் தெய்வம் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து என்ன வரும்? முருகன், சரிங்களா? குறிஞ்சிக்கு முருகன். முல்லைக்கு வந்து திருமால் அப்படிங்கிறது வரும். மருதமுக்கு வந்து இந்திரன். அதுக்கடுத்து நெய்தலுக்கு வர்ணன், சரிங்களா? எங்க இருக்க ஆப்ஷன் பாருங்க, சி ஆப்ஷன். இதுல இன்னொன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று வந்து பாலை. பாலைக்கு யாரு வருவாங்க? கொற்றவை, சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பொருந்தாத இணை. பொருந்தாத இணை என்ன கேட்குறாங்க? புவி அப்படின்னா ஞானம், கரெக்டு தான். இகழ் அப்படின்னா பகைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இகழ்னா என்னன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம வேற எங்கேயாவது படிச்சிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இகழ்வார்னு என்ன அர்த்தம்? நம்ம இகழ்றவங்க, நம்ம மேல வந்து ஒரு பகை கொண்டிருக்கவங்க, அதுதான் இந்த பகை. இந்த விரை அப்படின்னா வந்து உள்ளத்தை குறிக்கும், சரிங்களா? இது நம்ம புக்ல வந்து படிச்சிருப்போம், ஓகேவா? அதுக்கடுத்து டீல பாருங்க, அள் அப்படின்னா இருள். இது வந்து கரெக்ட் தான். இந்த அள் அப்படிங்கிறது இருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? அள்ளும் பகலுமா நான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. அள்ளும் பகலுமா கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னது? இரவும் பகலுமா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிரித்தெழுதுக. காட்டுக்கோழி, காடு கூட்டல் கோழி அப்படிங்கிறது தான் வரும். காட்டு கூட்டல் கோழின்னு நம்ம குறிச்சிடக்கூடாது. அதுதான் அவன் ஏ ஆப்ஷன்ல வச்சிருக்கான். ஏன்னா காட்டுல வாழக்கூடியதுனால காடு கூட்டல் கோழி அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும், ஓகேங்களா? அடுத்து பிரித்தெழுதுக. முன்னரண் அப்படிங்கிறதுக்கு முன் கூட்டல் அரண் அப்படின்னு வரும், சரியா? முன் கூட்டல் அரண். நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான். அந்த தனி குறில் முன் உயிர்வரின் ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி முன், அப்புறம் இன் கூட்டல் அரண்னு மாறும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி முன் நரன் அப்படின்னு மாறும், சரிங்களா? ஓகே. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. இது ரெண்டுமே வந்து எதுல வரும்? 10 பாட்டுல வரும். ஓகே, இருக்கட்டும். முல்லைப்பாட்டுக்கு யாருங்க ஆசிரியர்? நப்பூதனார் அப்படிங்கிறவங்க. அடுத்து மதுரை காஞ்சிக்கு யார் ஆசிரியர்? மாங்குடி மருதனார் அப்படிங்கிறவங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க, இன்னான அற்பது அப்படின்றது. இந்த இன்னான அற்பது அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள், சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. பட்டினப்பாலை அப்படிங்கிறது 10 பாட்டு. அப்ப இது வந்து பாருங்க, இது 14 கீழ்கணக்கு, இது 10 பாட்டு. இதுதான் பொருந்தாததா இருக்கும். சரி, நம்ம பார்ப்போம். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க, இந்நிலை. இந்நிலை யார் எழுதியிருப்பாங்க? பொய்கையார் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க, சரிங்களா? பொய்கையார். இதுவும் வந்து எதுல வரும்? 14 கீழ்கணக்கு நூல்கள் தான், சரிங்களா? பழமொழி 400, முன்றுரை அடையினார். இதுவும் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் தான், ஓகேவா? முன்றுரை அரையனார், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஆப்ஷன் பாருங்க, தமிழ்மறை. தமிழ்மறை அப்படிங்கிறது திருக்குறள் சொல்லுவாங்க. அப்ப அந்த திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். நான்மணிக்கடிகையும் 14 கீழ்கணக்கு நூல் தான். நான்மணிக்கடிகை எழுதுனது யாரு? விளம்பிநாகனார், வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது மட்டும்தான் பொருந்தாது. இந்த இன்னான அற்பது அப்படிங்கிறதுல மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 164 இன்னா செயல்கள் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த செயல்கள்லாம் அதுல கொடுத்துருப்பாங்க. இதே இனிவை 40 இருக்குங்களா? இனிவை 40ல மொத்தம் வந்து 124, சரியா? மொத்தம் 124 இனிய செயல், இனிய செயல் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த இனிவை 40ல எல்லாமே வந்து இனிதே இனிதே அப்படின்னு முடியும். இதுல வந்து இன்னா இன்னா அப்படிங்கிறது வரும், ஓகேவா? அதாவது கடைசியா முடியறது. அப்ப இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 46 பாருங்க, கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்கலாம். எதிர்ச்சொல் இல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம். இதுல பாருங்க, மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயர் நெடுங்குன்றம் படுமலை தலை
சுரணனி இனிய ஆகுவதில்ல அறநெறி இதுவன தெளிந்த எண் பிறைநுதர் குறுமகள் போகிய சுரணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். இந்த லைன் வந்து எதுல இடம் பெற்றிருப்போம் அப்படின்னா ஐங்குறுநூறுல இடம் பெற்றிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த லைனோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மல்லர் கொட்டின் அப்படின்னு இருக்கா, இதை வந்து அந்த மறவர்கள் வந்து இருப்பாங்க, அதாவது இந்த போர் தளபதிகள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த மறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பறை அடிப்பாங்களாம். எந்த நிலத்துல? பாலை நிலத்துல வந்து பறை அடிப்பாங்க. அந்த பறை அடிச்சோன்ன இந்த மஞ்சைன்னு அர்த்தம், மயில்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டான்ஸ் ஆடுமா அந்த சத்தத்தை கேட்டு. அந்த மயில் என்ன நினைச்சுக்குமா, இடிதான் வந்து முழங்குது போல இருக்கு அப்படின்னு அஞ்சு என்ன பண்ணும், அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும். சரியா? அப்பேற்பட்ட அந்த பாலை நிலத்துல தலைவி என்ன பண்றா அப்படின்னா தலைவனோட வந்து அந்த வழியா வந்து போறா. அதுக்கப்புறம் பெரிய ஒரு மழை இருக்கு, அதுல அந்த மழையெல்லாம் வந்து பொழியுது. இந்த மாதிரி இயற்கையும் இருக்கு, அஞ்சு வந்து மயில்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இருக்கு. அந்த தலைவியோட அம்மா வந்து வேண்டிக்கிறாங்க என்ன அப்படின்னா, அவ தலைவனோட வந்து போறா, அதனால அந்த பயணம் வந்து இனிமையா வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தாய் வந்து வேண்டுவதா இந்த பாடல் வந்து ஐங்குறுநூறுல வந்து எழுதியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்க, எதிர்ச்சொல் இல்லாதது வந்து எதுன்னு கேட்கறாங்க. சரி பார்ப்போம். உயர் நெடுங்குன்றம் குன்று. உயர் நெடுங்குன்றம்னா பெரிய மலை, அதோட ஆப்போசிட் குன்று, இது கரெக்ட் தான். அப்ப இது வந்து எதிர்ச்சொல் தான். அடுத்து அறநெறி தீநெறி. அறநெறினா ஒரு நல்ல வழியில நடக்கிறது, தீநெறினா தீய வழியில் நடக்கிறது. அப்ப இதுவும் எதிர்ச்சொல் தான், கரெக்ட் தான். அடுத்து சுரம் பாலை அப்படின்னு இருக்குது. இந்த சுரம் அப்படின்னா வழியை குறிக்கும். சரிங்களா? இந்த பாலை அப்படிங்கிறது அதனோட எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ இதுதான் கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, இனிய இன்னாத. இனி என்னது, இனிமையான ஒரு செயல்கள். இன்னாத அப்படின்னா செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. வினைமுற்று வந்து கேட்குறாங்க. இப்போ பயின்ற அப்படின்றது ஆள முடியுது, ஆள முடிஞ்சிச்சு அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு போடுவோம். அப்படி போடக்கூடாது, அப்படி நீங்க போடாதீங்க மேக்சிமம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில வேர்டு வந்து அப்படி வராது. இப்போ பயின்ற அப்படின்னு இருக்கு, இது ஒரு எச்சச்சொல், அதுக்கு பின்னாடி ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணணும். போன ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லும் போதே நான் சொன்னேன். இப்போ பயின்றதுக்கு பின்னாடி என்ன வேர்டு ஆட் பண்ணலாம், நீங்க எதை வேணாலும் ஆட் பண்ணுங்க, உங்க மனசுக்குள்ள ஒரு வேர்டு இருக்கும்ல, ஆட் பண்ணுங்க. சரி, இப்போ நான் ஆட் பண்ணட்டுமா? ஓகே. பயின்ற மாணவன், பயின்ற ஆசிரியர், அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ இந்த பயின்றதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன வேர்டு வந்து ஆட் பண்ண முடியுது, மாணவன், ஆசிரியர், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயர் சொல். அதனால ஒரு எச்சச்சொல் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பயின்று அப்படின்னு இருக்கு, இந்த பயின்றுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணுங்க, சும்மா ஆட் பண்ணுங்க. ஓகே. பயின்று வந்தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். பயின்று சென்றான். ஓகேங்களா? இப்போ இந்த பயின்று அப்படிங்கிற ஒரு எச்சச்சொல்லு இதுக்கு பின்னாடி எதை கொண்டு முடியுது, வந்தான் சென்றான் அப்படிங்கிற ஒரு வினையை கொண்டு முடியுது. ஒரு எச்சச்சொல் வந்து வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினையச்சம்ல வந்துடும். பயிலல், பயிலல் அப்படின்னா தொழிற்பெயர்ல வரும். சரிங்களா? அள்ள முடியுது. பயின்றான் அப்படிங்கிறது வினைமுற்று. வினைமுற்றுன்னு என்ன அர்த்தம், ஒரு வினை வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். பயின்றான்னா அவன் பயின்று முடிச்சிட்டான், அப்ப அதுதான் வினைமுற்று. அடுத்து நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லாருக்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இதுல நாடுதல் அப்படின்னு இருக்கு, இது வந்து தொழிற்பெயர்ல வரும். நாடு அப்படிங்கிறது வேர் சொல்ல வந்துடும், அப்ப இதுவும் வந்து வராது. நாடியவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர். ஏன் வந்து இது வினையால் அணையும் பெயர்னு நான் நேற்றே சொன்னேன். வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினை வந்து செய்யறான், அந்த செஞ்ச வினையே அவனுக்கு பேரா மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க பரிசு வந்து பெறுறாங்க, பாடல் பாடி பரிசு பெற்றவன் வரான் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் பேர் என்ன, பரிசு பெற்றவனா? இல்ல, அவன் பரிசு பெற்றதுனால அவனுக்கு பேர் பரிசு பெற்றவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அதனால ஒரு வினையினால அவனுக்கு அணைந்த பேர், அதாவது வினையினால அவனுக்கு அமைந்த பேர் தான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நாடியவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்து நாடினான், இது வந்து என்னது, வினைமுற்றுல வரும். ஒரு வினை வந்து முற்று பெற்றுச்சு, அப்போ நாடினான், நாடி முடிச்சிட்டான் அப்படின்னு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டடிக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அவகாசம் அப்படின்னா நாள் தள்ளீடு. எனக்கு ஒரு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, எனக்கு என்னது கொஞ்சம் நாட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி. அவகாசம் அப்படின்னா நாள் தள்ளீடு, கரெக்ட்.
அடுத்து சமூக தீர்வு அப்படின்றது. சமூக தீர்வுக்கும் இந்த அமைப்புக்கும் வந்து பொருத்தமே வந்து இல்லாது. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து பொருந்தாத இணை. மீதி ரெண்டையும் வந்து செக் பண்ணிடலாம். மகாசபை அப்படின்னா பேரவை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மகா அப்படின்னா பெருசா இருக்கிறது பேர், அவை சபைனா வந்து அவை. அதுக்கடுத்து மகஜர் அப்படின்னா விண்ணப்பம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து முக்கியங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மகஜர் அப்படின்னா விண்ணப்பம். இந்த சமூக தீர்வுக்கும் அமைப்புக்கும் வந்து அந்த பொருள் வந்து கரெக்டா வந்து வரல. ஏன்னா சமூகம்னா நம்ம என்ன பார்த்திருப்போம், மக்கள் குழு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்ப இது வந்து பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. அரி அப்படிங்கிறது திருமால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரினா திருமால் கரெக்டுங்களா? கரெக்ட். அரினா வேற என்ன நம்ம சொல்லுவோம்? திருமால் குறிக்கும். சரிங்களா? திருமால் வந்து மேலேயே இருக்கு, இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து சிங்கம் குறிக்கும். அதுக்கடுத்து நெற்கதிரை குறிக்கும். சரிங்களா? அரி அப்படின்னா. அடுத்து உரம் அப்படின்னா சக்தி அப்படின்னா வலிமை குறிக்கும். சரிங்களா? வலிமை, அப்புறம் திடம்னு சொல்லலாம், அப்புறம் ஊக்கம் சொல்லலாம். இதெல்லாமே வந்து இந்த உரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வரும். அதுக்கடுத்து ஓதி அப்படிங்கிறது கலங்கி, இதுவும் வந்து கரெக்ட் தான். சரிங்களா? அதுக்கடுத்து கவி அப்படின்னா கிழமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கவினா என்னது? இந்த கவி பாடுறவங்க, கவிதை எழுதுறவங்க, அவங்கள தான் குறிக்கும். இதுக்கும் இந்த கலங்கி அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க. துறை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தொழிற்பெயர் என்னங்க? அள்ளல முடிஞ்சிச்சு அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ துரத்தல், அள்ள முடிஞ்சிருக்குங்களா? அப்ப இதுதான் தொழிற்பெயர். இப்ப இந்த துறப்ப அப்படிங்கிறது இது வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு, இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து துறந்து, இதுல வந்து ஊழ முடிஞ்சிருக்கு. ஊழ முடிஞ்சதுனால நம்ம என்ன மனப்பாடம் பண்ணியிருப்போம்? வினையச்சம் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது வினையச்சமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்களா? துறந்துக்கு பின்னாடி ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணி பாருங்க. துறந்து வந்தான், துறந்து சென்றான் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ பின்னாடி பாருங்க, எல்லாமே வினை தான் ஆட் பண்ண முடியுது. அப்போ இது கண்டிப்பா வினையச்சம் தான். சரிங்களா? அடுத்து துறந்தான் அப்படிங்கிறது முற்று பெற்றுச்சு. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க? வினை முற்று. அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. மோல் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து அழை தாங்கி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மோல் அப்படிங்கிறது நீங்க சயின்ஸ் டைம்ல ஒன்று படிச்சிருப்பீங்க, மோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனோட தமிழ் வந்து அழை தாங்கி அப்படின்னு அர்த்தம். அந்த நம்மளோட உடம்புல வந்து மச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மோல்னு தான் சொல்லுவாங்க. MOLE. ஓகேவா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பொருட்பெயர்ல என்ன வரும்? அத்திகோசத்தான் அப்படிங்கிறது இதுல வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த அத்திகோசத்தான் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு குழு. என்ன அப்படின்னா, எதுக்கு இந்த குழு போட்டாங்க அப்படின்னா, பண்டைய காலத்துல வந்து வணிகர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த வணிகர்களோட பாதை, அந்த பாதையில வந்து யாருமே திருடர்கள் வந்து அந்த பொருட்களை வந்து களவாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்க ஒரு குழு வந்து போட்டிருந்தாங்க பாதுகாப்புக்காக. அதனோட பேர் தான் வந்து அத்திகோசத்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து பொருட்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் பாருங்க, எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஏன்னா பொருட்கள் இதுல வந்து இது வருமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. இது மேக்சிமம் இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம். இடப்பெயர் அப்படின்னா இந்த கொங்கன். சரிங்களா? கொங்கன் அப்படிங்கிறது ஒரு இடம். இந்த கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்கெங்க இருக்கு? கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? மகாராஷ்டிரால இருக்கு. இந்த கொங்கன் ரயில்வே திட்டம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1990 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப வந்து செயல்பாடுக்கு வந்திருக்கும் அப்படின்னா 1998 வந்து வந்திருக்கும். சரிங்களா? மொத்தம் 760 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ரயில்வே. சரிங்களா? கொங்கன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொங்கன் அப்படிங்கிறது ஒரு இடம், அதனால இடப்பெயர். அதனால நான் இதை வந்து சொன்னேன். அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னா ஈவான் அப்படிங்கிறது. தொழிற்பெயர்னு என்ன அர்த்தம்? ஒரு தொழிலை குறிக்கிறது, அதாவது ஒரு செயல். இப்ப ஈவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவான்னா கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொடுப்பவன். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? தானம் செய்யறவங்க, தானம் செய்பவர், இவங்க எல்லாமே ஈவான் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. இது வந்து என்னது? அது ஒரு செயலை குறிக்குது, அவங்களோட தொழிலை குறிக்குது. அதனால இது தொழிற்பெயர்ல வரும். அப்போ என்ன வரும்? ஆ போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பண்பு பெயர்ல பொறுத்த வரைக்கும் அந்தணன். பண்பு பெயர்னு என்ன நான் சொன்னேன்? ஏதோ ஒரு பண்பை குறிக்கும். அந்தணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
எல்லா உயிர்களிடத்திலும், சரிங்களா, எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பா வந்து இருக்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க, அந்தணன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்ன அப்படின்ட்டு? அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டா வருதுன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம் வந்து தேர்க அப்படின்ட்டு சொல்றாங்க. 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும், இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். பொழி மழை அப்படின்னு இருக்கு, சரிங்களா. இந்த மழை அப்படிங்கிறது வந்து பெயர் சொல்லு, பொழி அப்படிங்கிறது ஒரு வினை வந்திருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. 3 காலங்களை மறைச்சு வந்திருக்கு. இப்போ பொழிமழை அப்படின்னு என்ன அர்த்தம்? பொழிந்த மழை அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா? பொழிந்த மழை, பொழிகின்ற மழை, பொழிகின்ற மழை, அப்புறம் பொழியும் மழை, பொழியும் மழை அப்படின்னு 3 காலங்களை மறைச்சு வருது இல்லையா? இதுதான் வந்து 3 காலம் மறைந்து பொருந்தி வர்றது தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து இறந்த காலம் நிகழ்காலம் மறைந்து பொருந்தி வரும், இது வந்து கிடையாது. 3 காலமும் மறைஞ்சு வரும், சரியா. இறந்த காலம் நிகழ்காலம் மட்டும் வராது, 3 காலமும் வரும். இப்போ இதுவும் தப்பு. அடுத்து எதிர்காலம் மட்டும் மறைந்து பொருந்தி வரும்ன்றாங்க, இதுவும் தப்பு. காலத்தை உணர்த்தாது வரும், இதுவும் வந்து தப்பு. அப்போ இது ஒண்ணுதான் கரெக்ட். இதுல பாருங்க, காலத்தை உணர்த்தாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலத்தை உணர்த்தாமலாம் இல்லை, காலம் வந்து மறைஞ்சு வரும், சரிங்களா. உணர்த்தாம இருக்காது, மறைந்து அது வந்து உணர்த்தும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. கருநிறம், இந்த கருமை செம்மை அப்படின்னு வந்துருச்சுனாலே பண்பு தொகை. பாருங்க 3 ஆப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கலாம், சரிங்களா. அப்போ வந்து இந்த இது வந்து டி ஆப்ஷன் அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ பண்பு தொகை ஓகே. அதுக்கடுத்து குறுநிறம். இந்த குறுநிறம் அப்படின்னா இதுல வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா நம்ம உரிச்சொல் தொடர்ல நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்? சால, அப்புறம் உரு, தவ, அதுக்கடுத்து நனி, கூர், கழி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இது எல்லாமே வந்து மிகுதி அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை சொல். இது ஒன்றும் கிடையாதுங்க. இது எல்லா வேர்டுமே மிகுதி அப்படிங்கிற ஒரே சொல்ல வந்து உணர்த்தக்கூடியது, சரிங்களா. இந்த இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து குரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வராது. ஆனா இந்த குறுநிறம் அப்படிங்கிறது எதுல சொல்றாங்க அப்படின்னா பண்பு தொகையில வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம குறுமணின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறுமணி வந்து இதனோட பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறுனா வந்து செம்மைன்னு அர்த்தம், சரிங்களா. செம்மையாக ஒளி, ஒளி பொருந்திய, ஒளி பொருந்திய மணி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த குறுநிறம் அப்படின்னா செம்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிறத்தை வந்து குறிக்குது. அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்பு தொகை அப்படிங்கிறது தான் ஆன்சரா வந்து வரும். ஆனா அவன் என்ன கொடுத்துருக்கான்? சி ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சிட்டான், சரியா. இது வந்து ஆன்சர் கீழே இருக்கிறது, இதை வந்து பார்த்துக்கோங்க, சரியா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாருங்க, கல், கற்றான், இது வந்து வினையச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினையச்சம்னு என்ன அர்த்தம்? ஒரு எச்ச சொல் பின்னாடி வந்து வினையை கொண்டு முடியறது தான் வினையச்சம் அப்படிங்கிறது. இப்போ இந்த கற்றான் அப்படிங்கிறத நீங்க வினையச்சத்துக்கு மாத்தின என்ன வரும்? கற்று அப்படிங்கிறது வரும். ஏன்னா கற்று வந்தான் எழுதலாமா? கற்று சென்றான், ஓகேவா. இது எல்லாமே அப்போ வினையச்சம். அப்ப இதுல பாருங்க, கல், கற்றான் வினையச்சம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கற்றான் அப்படிங்கிறது வினையச்சமா? கிடையாது. அப்போ இது வந்து வராது. அதுக்கடுத்து 2வது ஆப்ஷன் பாருங்க, கல், கற்றான். கற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று அப்படின்னு இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட், பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 3வது பாருங்க, கல், கற்றான் தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? தொழிற்பெயர் கற்றல் அப்படின்னு வரும். அடுத்து கல், கற்றான் பேரச்சம்னு கொடுத்துருக்காங்க. பேரச்சத்துக்கு என்ன வரும்? கற்ற, சரிங்களா. கற்ற மாணவன், கற்ற மாணவி, அந்த மாதிரி வரும். மேக்சிமம் பெயரச்சம் அப்படின்னா ஆள முடியும், வினையச்சம் அப்படின்னா ஊழ முடியும். இதை நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போகக்கூடாது, ஓகேவா. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க இதை பண்ணியிருப்பீங்க, அந்த தவிர இப்பவும் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து 57, பார்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பார் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உலகம். உலகம் அப்படிங்கிறது என்னது? எல்லாத்தோட இருப்பிடம். அப்போ ஒரு இடத்தை குறிக்குது அப்படின்னா இடப்பெயர் அப்படிங்கிறது தான் பதில் வரும். அடுத்து மருதநில மக்களின் நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. பல்லு,
சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பல்லு அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பல்லர்கள் வாழக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லர்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பள்ளத்துல வந்து அந்த தண்ணி வந்து தேங்கும் இல்லையா, அந்த தேங்குற தண்ணியில அந்த பள்ளத்துல விவசாயம் வந்து பண்றாங்க இல்லையா, அவங்கள தான் பல்லர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நீங்க புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து பார்த்துக்கலாம். அடுத்து குறிஞ்சிக்கு டேஷ் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு யாரு? கபிலர் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். செல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க. வினை எச்சம்ன்றாங்க பாருங்க. இப்ப நான் இங்க இருந்தே வரேன். சென்ற, அதுக்கு பின்னாடி ஒரு வேர்டு ஆட் பண்ணுங்க சீக்கிரம். சென்ற மாணவன். என்னடா இது ஒரே ஒரு வேர்டை வச்சு ஓட்டுற அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க இந்த மாணவன் ஏதோ ஒரு வேர்டை மட்டும் வச்சுங்க. இப்ப இதுல பாருங்க சென்றுன்னு இருக்கு, இந்த இடத்துல நீங்க மாணவன் வேர்டு ஆட் பண்ணி பாருங்க. சென்று மாணவன் மீனிங் வருதா? வராது. சென்று வந்தான், சென்று வருகிறான், இந்த மாதிரி எதையோ ஒண்ணு ஆட் பண்ணலாம். அப்ப இந்த வந்தான் வருகிறான் அப்படிங்கிறது என்னது? வினையை குறிக்குது. அப்போ ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடியுது, அப்போ வினை எச்சம். பி ஆப்ஷன் கரெக்ட். சென்றவன், சென்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போனா, போனதுனால அவனுக்கு பேரு சென்றவன் மாறிடுச்சு. அப்போ வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது வரும். சென்றான் அப்படிங்கிறது வினைமுற்று, வினைமுற்று. ஓகேவா? அடுத்து குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இந்த குட்டி தொல்காப்பியம்னு கேட்டாங்க அப்படின்னா இலக்கண விளக்கம். மொத்தம் பாருங்க, இதுல 2 இருக்கு. தொன்னூல் விளக்கம் ஒன்று இருக்கும், இலக்கண விளக்கம் ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இலக்கண விளக்கம் போடுங்க. இலக்கண விளக்கம் கொடுக்கல அப்படின்னா தொன்னூல் விளக்கம் கொடுத்துருப்பான், அதனால அதை போட்டுருங்க. இந்த தொன்னூல் விளக்கம் யார் வந்து எழுதியிருப்பாங்க? முன்னையே பார்த்தோம், வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். இதே இலக்கண விளக்கம் வந்து திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் அப்படிங்கிறது எழுதியிருப்பார். சரிங்களா? திருவாரூர் வைத்தியநாத தேசிகர், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரிங்க. மீதி எல்லாமே தேவையில்லை. இந்த பிரயோக விவேகம், அதுக்கடுத்து பிரபந்த தீபிகை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. நீர்வேழி, ஒரு தனி. இந்த நீர்வேழி அப்படின்னா இந்த இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கயல் விழி அப்படின்றது. கயல்னா என்ன அர்த்தம்? மீன் அப்படின்னு அர்த்தம். விழி அப்படின்னா கண்ணு. சரிங்களா? மீன், மீன் போன்ற, மீன் போன்ற கண், அதாவது மீன் போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே விழிக்கயல் மாத்தி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்னன்னு? இது வந்து என்னங்க, இது வந்து உவமை தொகை. சரிங்களா? உவமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கண் இருக்குல்ல, இந்த கண்ணை வந்து எது கூட ஒப்பிடுறாங்க? மீன் கூட வந்து ஒப்பிடுறாங்க. அப்ப மீன் போன்ற கண் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த போன்ற அப்படிங்கிற உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. தொகை அப்படின்னா தொக்கி அப்படின்னு அர்த்தம். தொகைனா மறைஞ்சு அப்படின்னு அர்த்தம். அதான் வினை தொகை அப்படின்னா நம்ம சொல்றோம்ல, தொகைனா மறைஞ்சு வர்றது அப்படின்னு. அப்போ மீன் போன்ற கண் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? கயல்விழி அப்படிங்கிறோம். அந்த கயல்விழியை மாத்தி போட்டோம் அப்படின்னா அதை வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை தொகையை மாத்தி போட்டோம்னா உருவகம் அப்படின்னு. அப்போ நீர்வேலி அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு சுத்தி சரௌண்டிங்ல ஒரு வட்டை மாதிரி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீர் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வேலி மாதிரி என்ன ஆகும்? அந்த நீர் எப்படி இருக்கும்? வேலி மாதிரி காட்சி அளிக்கும். அதை தான் நீங்க இது மூலியமா நீங்க இதை பார்க்கணும். சரியா? நீர்வேலி அப்படிங்கிறது நீர் போன்ற வேலி அப்படின்னு நீங்க பிரிக்க முடியுமா? நீர் போன்ற வேலின்னு பிரிச்சா அது உங்களுக்கு மீனிங்கா இருக்கா? வேலி போன்ற நீர்னா ஓகே, ஏன்னா வேலி மாதிரி இருக்குது நீர் சுத்தியும் அப்படிங்கிறது ஓகே. அதனால நீர் போன்ற வேலி அப்படிங்கிறது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னது? உருவகம். இந்த வேலி போன்ற நீர் அப்படிங்கிறது தான் உவமை தொகை. இந்த உவமை தொகையை நம்ம மாத்தி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? நீர் வேலி அப்படின்னு வரும். சரிங்களா? வேலி நீர், வேலி போன்ற நீர் அப்படிங்கிறது உவமை தொகையில வரும். சரியா? இது நம்ம மாத்தி போட்டோம்னா உருவகம். உருவகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அதுக்கடுத்து ஒரு தனி. இப்போ ஒரு 2 வேர்டு இருக்கு அப்படின்னா அது ரெண்டுமே ஒரே மீனிங் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு பன்மொழி அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சொல்லுவோம்
நடு சென்டர்ல நின்று. நடுனாலும் ஒண்ணுதான், சென்டர்னாலும் ஒண்ணுதான். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? தமிழ்லயே நம்ம சொல்லணும்னா ஓங்கி உயர்ந்த. சரிங்களா? அதுக்கடுத்து குழிந்தாழ்ந்து. குழினாலும் தாழ்ந்துனாலும் ஒண்ணுதான். அப்போ இதெல்லாமே என்னது? ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னு சொல்லலாம். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. மாட்சி அப்படின்னா வந்து பண்பு பெயர்ல வரும். பி ஆப்ஷன். ஏன்னா மாட்சி வந்து மான் கூட்டல் ஷி அப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அந்த மாண்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த பெருமை, அப்புறம் வந்து இந்த மேன்மை, அதுக்கடுத்து இந்த மாண்பு, சரிங்களா, அப்புறம் அழகு, இது எல்லாமே வந்து அதனோட பண்பை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ அதனால பண்பு பெயர் அப்படிங்கிறது வரும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்து சொல்றாங்க. ஆசிரியர் சிறப்பு பெயர்கள். ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவி ராட்சசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இ ஆப்ஷன். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து வாகீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் தான் என்ன சொல்லுவாங்க? ஆளுடைய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஆளுடைய அடிகள் அப்படின்னா யார் வருவாங்க? மாணிக்க வாசகர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மாணிக்க வாசகரை பத்தி படிச்சிருப்பீங்க, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல அடி அப்படின்னு இருக்கு. அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஆளுடைய பிள்ளை. பிள்ளை அப்படின்னா யார் வருவாங்க? திருஞான சம்பந்தர். சரிங்களா? திருஞான சம்பந்தர் வந்து வருவார். இப்ப இந்த பிள்ளை இப்ப நமக்கு ஃபியூச்சர்ல குழந்தைகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த குழந்தையை நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளை விட அறிவு வந்து அதிகமா இருக்கணும், அதான் ஞானம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருஞான சம்பந்தர். இதே ஆளுடைய அடுத்த ஆளுடைய நம்பி அப்படின்னா யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா யாரு? சுந்தரர். புரியுதுங்களா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திவ்ய கவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கடுத்து வாணிதாசன பாவலர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இ ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுதான். இந்த கவியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வகையான கவிகள் வந்து இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஆசுகவி 1, அதுக்கடுத்து மதுரகவி 1, அதுக்கடுத்து சித்திரகவி 1, அதுக்கடுத்து வித்தார கவி 1. சரியா? நான் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? நான் இதுல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம். இதோட மீனிங் மட்டும் சீக்கிரம் சொல்லிடுறேன். ஆசுகவி அப்படின்னா பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடுறது. சரிங்களா? பாடு என சொன்னவுடன் மட்டும் எழுதுறேன். சொன்னவுடன் பாடுறது. மதுர கவி அப்படின்னா இந்த ஓசை நயம் மிக்க பாடுறது. ஓசை நயம் மிக்க. சித்திரகவி அப்படின்னா சொல்லணி அமைத்து பாடுறதுதான் சித்திரகவி. சொல்லணி. அணின்னு அர்த்தம்? அணினா அழகு அப்படின்னு படிச்சிருப்போமா? சித்திரம்னா ஓவியம் என்னைக்குமே என்னது இருக்கும்? அழகா இருக்கும். அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லணி அமைத்து. வித்தார கவி அப்படின்னா அந்த தூய காப்பியம், அதாவது தூய காப்பியம். வேற என்ன அப்படின்னா தொடர்நிலை செய்யுள்கள். இதெல்லாமே வந்து இயற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆசு கவி அப்படின்னா யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா காலமேக புலவர். அடுத்து மதுர கவினா அதிமதுர கவிராயர் அப்படிங்கிறவரை மதுர கவின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சித்திரகவி அப்படின்னா திருமங்கை ஆழ்வார சித்திரகவின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தொடர்நிலை செய்யுள் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்ல வித்தார கவி, அதுக்கு வந்து நாற்காலி ராச தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே அந்த பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. பாவலர் ஏறு அப்படின்னா இந்த 4 வகையான இந்த கவி இருக்கு இல்லையா, இந்த 4 வகையான கவிகளையும் பாடக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்களை தான் பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை நம்ம பாவலர் ஏறுன்னு சொல்லுவோம்? பெருஞ்சித்திரனார். அப்ப அவரு 4 வகையாக எல்லாத்தையும் வந்து பாடக்கூடியவரா இருப்பார். பெருஞ்சித்திரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமன். சரியா? ரொம்ப முக்கியம். இந்த அனுமன் வந்து வீறு பெற்ற காண்டம் வந்து எதுன்னு கேட்பாங்க. மொத்தம் வந்து 6 காண்டம் வந்து இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம்,
அதுக்கடுத்து ஆரண்ய காண்டம், அதுக்கடுத்து கிட்கிந்தா. இதெல்லாம் வந்து வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 2வது காண்டம் என்ன, 5வது காண்டம் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. சரியா? கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரியா? கடைசியா வந்து யுத்த காண்டம். இதுல வந்து சுந்தர காண்டம் வந்து எத்தனாவதா இருக்கு? 1 2 3 4 5வதா இருக்கு. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். சரியா? எத்தனாவது காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இவற்றுள் எத்தொடர் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த தொடர் அப்படின்னா உச்சிமேர் புலவர்கொள் நச்சினார்கினியார். இது வந்து ஒரு இந்த நச்சினார்கினியாரை வந்து பாராட்டக்கூடிய விதமா ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனோட அந்த வாக்கிய அமைப்பு தான் கரெக்டாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஹைப்போக்ரசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கபாடம். கபாடம் அப்படின்னா கதவை குறிக்கும். சரிங்களா? கதவு, காவல், இதெல்லாமே வந்து கபாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல், அப்புறம் பாதுகாப்பு, இதெல்லாமே கபாடம் அப்படிம்பாங்க. இந்த கபட நாடகம், கபடம், பாசாங்கு, இதெல்லாம் வந்து ஹைப்போக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அடுத்து துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யாரு? நம்ம முன்னே பார்த்தோம். யாரு? விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொத்தம் 104 வெண்பாக்கள் கொண்டது. அதுக்கடுத்து 7வது பாடலும் 100வது பாடலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியு போப் இருக்கார்ல, ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒன்று பார்த்துருப்போம், மனைக்கு விளக்க மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். இது வந்து நான்மணிக்கடிகை நம்மளோட புக்ல வந்து பார்த்துருப்போம். அடுத்து இந்த கடிகை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அணிகள், அணிகலன். கடிகை அப்படிங்கிற சொல்லுக்கு மீனிங் அணிகலன். அடுத்து ஓங்கு எனும் அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாமே கீழே அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள்ல என்னென்ன, அந்த ஒரு பாடல் வந்து படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? வரிசையா வரலாம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, அதுக்கடுத்து ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, அதுக்கடுத்து ஓங்கு பரிபாடல், அடுத்து கற்றறிந்தார் ஏற்றும் கழியோடு இத்திரத்த 8 தொகை அப்படின்னு வரும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க? ஓங்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்குக்கு என்ன பார்த்தோம்? ஓங்கு பரிபாடல் அப்படின்னு. புரியுதுங்களா? நற்றிணை, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை. நல்ல அப்படிங்கிற அடைமொழி வந்து குறுந்தொகைக்கு இருக்கு. ஐங்குறுநூறுக்கு எதுவும் இல்லை. பதிற்று 10க்கு ஒத்த பதிற்று 10. இந்த நற்றிணைக்கு வந்து நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நல் என்னும் அடைமொழி அப்படின்னு ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து கற்றறிந்தார் ஏற்றும் அப்படிங்கிறது கலித்தொகை. சரிங்களா? சார் இன்னும் 2 விட்டுட்டேன். அகமும் புறமும் வரும். சரிங்களா? அகமும் புறமும் இத்திரத்த 8 தொகை. அகமும் புறமும்னா என்ன அர்த்தம்? அகநானூறு, அதுக்கடுத்து புறநானூறு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 70வது கொஸ்டின். செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஃபுல்லா வந்து படிங்க. சரியா? தொலைபேசி அப்படிங்கிறது. தொலைபேசி அப்படின்னு என்ன அர்த்தம்? டெலிஃபோன். டெலிஃபோன் தான் என்ன சொல்லுவோம்? தொலைபேசி அப்படிம்போம். டெலின்னு என்ன அர்த்தம்? தொலைவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அலைபேசி, கைபேசி, செல்பேசி, இது எல்லாமே வந்து செல்போனை தான் குறிக்கும். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? என்ன அப்படின்னா அந்த கோவலனை இழந்த கண்ணகி என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த மதுரை மக்கள் முன்னாடி எல்லாமே அழுதுகிட்டு இருப்பா. அப்ப அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க சொல்லுவாங்க, கணவனை இழந்தோருக்கு அப்படின்னா ஒரு கணவனை வந்து இழந்துட்ட, காட்டுவது இல் அப்படின்னா உனக்கு வந்து என்ன சொல்ல முடியாது, ஆறுதல் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா ஆறுதல் சொல்ல முடியாது அந்த இடத்துல. இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்த ஒரு கணவர் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ வருந்தி அழுதுகிட்டு இருக்கா. அது என்னன்னு போய் ஆறுதல் நான் சொல்லுவேன், அதுக்கு ஆறுதலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வருந்துறாங்க. அதான் இங்க யார் இந்த இடத்துல என்ன வரும் வினா நம்ம கேட்கணும். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? யாருக்கு? கணவனை இழந்தோருக்கு ஆறுதல் கூற முடியாது. அதான் காட்டுவது இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? காட்டுவது இல் அப்படின்னா அந்த காட்டுவது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்,
அதில் அந்த செய்யுள்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியும். அடுத்து அண்ணி என்பதன் பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை பெயர் முன்னதான் சொன்னது அண்ணன், தம்பி, அண்ணி, அக்கா இதெல்லாமே அந்த உறவினர்கள் கிளை கிளையா வரும். அண்ணனோட ஒய்ஃப் தான் அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது கிளை கிளையா வர்றதுனால கிளை பெயர் அப்படிங்கிறது வரும். அடுத்து பாருங்க, அடுத்து உரையாசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுவோர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? மு கோபாலகிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க உரையாசிரிய சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இது வந்து முக்கியம். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்து சொல்றாங்க. ஒளி ஒளிஞ்சுவோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இந்த ஒளிச்சு கட்டு இதை வந்து என்ன பண்ண நீக்கிடு, அப்போ நீக்கு. அதுக்கு அடுத்து கழி. கழினா வந்து தடியை குறிக்கும். சரிங்களா? நீங்க இதெல்லாம் இதுல படிச்சிருப்பீங்க. இதுல அப்படின்னா அந்த தேவனைய பாவனார் லெசன்ல இந்த கழி, தடி எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. தடி படிச்சிருக்க மாட்டீங்க, கழி வந்து படிச்சிருப்பீங்க. கரும்புக்கோ எதுக்கோ வரும்னு நினைக்கிறேன். சரி, கரும்பு கழி இந்த மாதிரி ஏதோ வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கரும்பு வந்து கழி தான் வரும். சரியா? அந்த அடி அந்த இதெல்லாம் வரும்ல, தடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒளி. இந்த ஒளி அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிச்சத்தை வந்து குறிக்கும். இதே வந்து இந்த ஒளி அப்படின்னா சத்தத்தை குறிக்கும். சரிங்களா? சத்தம், சவுண்டு, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒளி இப்போதான் நம்ம பார்த்தோம். ஒளினா நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து களி. களினா வந்து மகிழ்ச்சி. சரிங்களா? அப்போ இதுக்கு இ. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஏ ஆப்ஷன். அடுத்து 75வது பாருங்க, தாவரம் அதனோட உறுப்பு கொடுத்துருக்காங்க. தாழை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தாழை மடல். நம்ம அதை மனப்படமே பண்ணியிருப்போம். தாழை மடல். மானானது இந்த மாமரத்தை சொல்றாங்க. மாமரத்தோட இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இழைன்னு சொல்லுவாங்க. அதனோட உறுப்பை மா இழை அப்படின்னு. வேப்பம். வேப்பம் வந்து என்ன சொல்லுவாங்க? வேப்பம் தழை. தென்னை வந்து ஓலை. சரிங்களா? தென்னை ஓலை, பனை ஓலை படிச்சிருப்போம். அப்போ இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும்? ஏ ஆப்ஷன். அடுத்து நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதனோட சிறப்பு என்ன அப்படின்னா, இதழ்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது. அந்த பாட்டை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இந்த 2 இதழ்கள் இருக்கு இல்லையா, இந்த உதடு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்னன்னு? ஓகே. அடுத்து மாதாடுமங்கி என பெயருடையவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? திருவள்ளுவர் தான். திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன வரும்? தெய்வ புலவர்னு எழுதுறாங்களா? தெய்வ புலவர். அடுத்து பொய்யில் புலவர், முதற் பாவலர், அதுக்கடுத்து சென்னா போதார், அதுக்கடுத்து நாயனார், பொய்யாமொழி புலவர். இது எல்லாமே வந்து திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து பிரித்தெழுதுக. தாதூதி அப்படின்னா தாது கூட்டல் ஊதி. இதுவுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இது வந்து பாருங்க, இந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிங்களா? உயிரொலின் முக்குரல் மெய்விட்டோடும். ஊ வந்து போயிடும். அப்போ தா இத்து கூட்டல் ஊதி அப்படின்னு வரும். இது வந்து உயிரின் முக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி தாதூதி அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து ஈஸி தான். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ரீடு அப்படிங்கிறது மீண்டும் செய் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதுக்கடுத்து ரெக்கர் அப்படிங்கிறது திரும்பவும் நிகழ், அதாவது திரும்பவும் நிகழ்த்து, அதாவது மீண்டும் செய்தான் அதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ரெக்கர் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ரெக்டம், அதுக்கடுத்து ரெக்டல். இந்த ரெக்டமும் ரெக்டல் இது ரெண்டுமே வந்து மலக்குடலை தான் குறிக்கும். இது வந்து தப்பு. சரிகட்டக்கூடிய அப்படின்னு இருக்கா, இந்த ரெக்டலுக்கு வந்து மலக்குடல் தான் வரும். இதுதான் வந்து பொருந்தாது. அடுத்து கூத்தாற்றுப்படை எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மலைப்படுகடாம் தான். சரிங்களா? இது நம்ம படிச்சிருப்போம். நான் அது போன ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த கூத்தாற்றுப்படை அப்படின்னா மலைப்படுகடாம குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது மொத்தம் 103 பாடல்கள். இதுதான் வந்து 10 பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்டது. 10 பாட்டிலே அதிக அடிகளை கொண்டது வந்து எது? மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மதுரை காஞ்சி வந்து யாருங்க எழுதியிருப்பா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னே நான் சொல்லிட்டேன் மதுரை காஞ்சி வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு. 782 பாடல்கள் இருக்கு. 10 பாட்டிலே அதிக அடிகளை கொண்டது வந்து இதுதான். குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 261. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? குறிஞ்சிப்பாட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முருகு, முருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடவுள் பழம்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முல்லைப்பாட்டை நான் நேற்றே சொன்னேன். என்ன சொன்னேன்? நெஞ்சாற்றுப்படை. திணை சித்திரம் அப்படின்னாலும் முல்லைப்பாட்டு தான்.
பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் 301, மலைப்படுகிராமம் பொறுத்த வரைக்கும் 583. சரிங்களா, பாடல் வரிகள். பட்டினப்பாளையம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நேத்தே நம்ம சொன்னது வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை. அடுத்து சொல் பொருள் பாருங்க. நட்டோர் அப்படின்னா நட்பு கொள்றவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நண்பர், அப்போ இதுக்கு இ ஆப்ஷன். நனி, நனினா வந்து நெருங்கி அப்படின்னு அர்த்தம். நெருங்கி அப்படின்னா அருகில். அப்போ பாயல், பாயல்னா படுக்கை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, பாயல் அப்படின்னா படுக்கை. எல்லாம் பாயின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே தானே படுத்துவோம், பாயில தானே படுத்துவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுகை அப்படின்னா வலிமை. சரிங்களா, அந்த மது வந்து நம்ம கையில் கிடையாதுங்க, ஒரு சில பேர் கையில் இருந்தோம்னா அப்படி வலிமையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படி இப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆப்ஷன் வரும், பி ஆப்ஷன். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது யாருங்க பாடியிருப்பாங்க, பாரதிதாசன். சரியா, இது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்ட்டு பாடினது. அதாவது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே அப்படிங்கிறது யாரு, பாரதியார். பாரதியார் வந்து பாடியிருப்பார், அவர் உலகம் அப்படின்னு பாடியிருப்பாரு. இவர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, பாரதிதாசன். இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, விடைக்கேற்ற வினா வந்து அமைக்க சொல்றாங்க. வள்ளுவனை பெற்றது யார், இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கா, இல்ல. வையகம் யாரை பெற்றது, இதுவும் வந்து வராது. வையகம் புகழ் பெற்றது எதனால் அப்படிங்கிறது தான் வரும். வையகம் வந்து எதனால புகழ் பெற்றுச்சு, வள்ளுவனால புகழ் பெற்றுச்சு அப்படிங்கிறது. வையகம் பெற்ற புகழ் எது அப்படின்னு கேட்குறாங்க, இது கிடையாது. சரியா, அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆற்றீர், வேர் சொல்லை தேர்வு செய்க. ஆற்றீர் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் வந்து ஆற்று அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாவே படிச்சிருப்போம். பின்வருவனவற்றுள் மோனை தொடைக்கு தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மோனைன்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் வருது. சரிங்களா, முதல் எழுத்து ஒன்றி வருவது கரெக்டு. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது என்னன்னு சொல்லுவாங்க, எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வராது, இது தப்பு. முதல் எழுத்து இனவெழுத்தாக இருப்பது அப்படின்னு கொடுத்துருவாங்க, இது கரெக்டு தான். சரிங்களா, ஒன்றும் கிடையாது. இப்போ கா, கா, கி அப்படிங்கிறது அந்த இன எழுத்தெல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து கடலை, காலை அப்படின்லாம் இருக்குன்னா இந்த இது ரெண்டையும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கா இங்கே வந்து குறில் கா இருக்குது, இங்கே நெடில் கா இருக்குதுன்னுலாம் சொல்லக்கூடாது. இது ரெண்டையுமே நீங்கள் என்ன எடுத்துக்கணும், மோனையை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுவும் வந்து முதல் எழுத்து இன எழுத்தாக இருப்பது கரெக்டு. அடிகளிலும் சீர்களிலும் அமையக்கூடியது, ஆமாம். இப்போ மேலே இங்கேயும் கடலை, கண், இங்கேயும் வந்து அமையக்கூடியதாக இருக்கும். சரிங்களா, அடிகள்லையும் அமையும். அதுக்கடுத்து சீர்கள், சீர்கள்னா லெஃப்ட் டு ரைட்டு. இப்போ என்ன சொல்லலாம், இங்கே ஒரு கண்ணு எழுதிங்க, அதான் இங்கே வருது. அப்போ சீரு இரண்டுலையுமே வந்து அமையக்கூடியதாக தான் இருக்கும். அப்போது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது இது வந்து எதுகை. சரியாக பொருந்தியுள்ளது எது, செந்தாமரை வந்தால் அப்படின்னு இருக்கு. இந்த செந்தாமரை வந்தால் அப்படிங்கிறது ஊமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊமை தொகைனா முன்னே பார்த்தோம் கயல் விழி அப்படின்னு பார்த்தோமா, கயல் போன்ற விழி அப்படின்ட்டு. அப்போ இதை பாருங்க, செந்தாமரை போன்ற வந்தால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, அப்போ இது ஊமை தொகை கிடையாது. அப்போ என்னது, செந்தாமரை வந்தால் அப்படின்னா அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகைக்கு புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா பொற்றொடி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. அதென்ன பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆன வளையலை வந்து அணிந்தவள் ஒருத்தி வந்தா அப்படிங்கிறது தான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்னன்னு. இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை, ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு பார்த்துருப்பீங்களா, அந்த இதில் எல்லாத்துலேயுமே வராதது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வருது அப்படின்னா அதைத்தான் வந்து அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம டெஃபினிஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு அதை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு இதுதான். அந்த பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்தால். சரிங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த செந்தாமரை வந்தால் அப்படின்னா அந்த செந்தாமரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து ஊமை வந்து படுத்துறாங்க. அந்த ஊமை படுத்துறதுனாலே ஊமை தொகைன்னு சொல்லிட முடியாது. புரியுதுங்களா என்னன்னு. ஓகே, அதுக்கடுத்து நீர்வேலி. இது நம்ம முன்ன கொஸ்டின்லேயே பார்த்தோம். சரியா, நீர்வேலி அதாவது வேலி நீர் அப்படிங்கிறது ஊமை தொகை. அதை வந்து மாற்றி இருக்கு அப்படின்னா உருவகம். ஓகேங்களா, அதுக்கடுத்து குணமிலார், குணம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, அது வந்து பண்பு தொகையில வராது. இதுல தான் குணம் இருக்கு, குணம்னா அது பண்பு தொகையில தான் வரும் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க.
குணம் இல்லார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படின்னாலே இங்க வந்து எதிர்மறை. அப்ப இது ஒரு எதிர்மறை வாக்கியத்துல வந்துடும். அடுத்து குறுநிறம். குறுநிறம் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர் இங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அங்க பார்த்தோம் குறுநிறம்க்கு உரிச்சொல் தொடர் வந்து ஆன்சரிக்கையா கொடுத்துருந்தாங்க. அது கிடையாது, பண்பு தொகைன்னு நம்ம பார்த்தோமா. இதை வச்சே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அங்க வந்து உரிச்சொல் தொடர் கரெக்டுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து அது தப்பா இருக்கு. அப்ப இது வந்து தப்பு. சரிங்களா, அதுவுமே தப்பு தான். குறுநிறம்னா என்னது, பண்பு தொகையில வந்து வரும். சரியா, அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு, நீர்வேலி. சரியா, இதுதான் கரெக்ட். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. இங்க ஒரு ஆள் வந்துருச்சு, பட்டதுன்னு வந்துருச்சு. கண்ணை மூடிட்டு செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது போடலாம். சிற்பி சிற்பத்தை செதுக்கினார். சிற்பி அப்படிங்கிறது எழுவாய், சிற்பத்தை அப்படிங்கிறது அந்த செய்யப்படு பொருள்ல ஐ வந்து வருது. அப்ப என்னது, செய்வினை. செய்வினை எங்க இருக்கு, இ. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா, இங்க பாருங்க எழுவாய், செய்யப்படு பொருள்ல தான் ஐ இருக்கு. ஆனா இந்த இடத்துல செதுக்குவாரா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வந்துருச்சு. கொஷின் மார்க் வந்துச்சுனாலே அது ஒரு வினா வாக்கியம். அடுத்து என்ன, சிற்பியின் கைவண்ணம், இது வந்து உணர்ச்சி வாக்கியம். அப்போ இதுக்கு வந்து ஆ வரும். அப்போ என்ன, அப்போ இதுல என்ன ஆன்சர் வரும், பி ஆப்ஷன். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். ஆற, ஆற அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம்ல இந்த வயிறார சாப்பிட்டு போடா அப்படின்னு, அது மாதிரி. அப்போ ஆற அப்படின்னா நிறைய, வயிறு ஆற அப்படின்னா வயிறு நிறைய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து ஆற, ஆற அப்படின்னா தனியா. இப்போ சூடா தண்ணி, தேநீர் வந்து சூடா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆறட்டும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் தனியா அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஊற, ஊற அப்படின்னா என்னது, ஊற ஊர்ந்து போகுது அப்படின்னா என்னது, நகர்ந்து போகுதுன்னு சொல்லுவோமா, நகர. அப்போ ஊற, இது வந்து அந்த ஊத்துல வந்து தண்ணீர் வந்து ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஊறுதுன்னு என்னது, சுரக்கிறது. நீர் வந்து சுரக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும், டி ஆப்ஷன். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குறவர், குறவர், இந்த குறவர் அப்படின்னா ஆசிரியர் வந்து குறிப்பாங்க. இந்த குறவர் அப்படின்னா ஒரு இனத்தவர். சரிங்களா, பழங்குடியினர் இருக்காங்களே, குறவன் குறத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அததான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா. இதே மாதிரி ஆசிரியர் ஒருத்தர் பார்த்திருப்போம். எதுல அப்படின்னா முத்துராமலிங்க தேவரோட ஆசிரியர் பேர் என்ன, அதை மட்டும் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஏன்னா இந்த வேர்டுல தான் வரும் அவரோட ஆசிரியர் பேர். அதனாலதான் நான் இங்க வந்து சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க. சரியா. அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. வலை, இந்த வலை அப்படின்னா சிலந்தி வாழிடத்தை குறிக்கும். சரிங்களா, வலை அப்படின்னா துவாரம். துவாரம்னா அந்த ஓட்டை சொல்லுவாங்கல்ல, துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இந்த வலை. அடுத்து இந்த வலை அப்படின்னா புன்னை மரத்தை குறிக்கும். வாழை, வாழை அப்படின்னா வாழை மரம். சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து இயைந்தவர், இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. இதுக்கு வந்து வேர் சொல் என்னது, இதுக்கு வேர் சொல் என்ன வரும், இயை அப்படின்னு அர்த்தம். அதென்ன இயைந்தவர் அப்படின்னா சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்தவர், அப்புறம் பொருந்தியவர், அடுத்து உடன் இருக்கிறவங்க, அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப இதனோட வேர் சொல் வந்து இயை, சேர் அப்படின்னு அர்த்தம், பொருந்து அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி வரும். அடுத்து கற்றவன், இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. கற்றவன் அப்படிங்கிறது என்ன இலக்கண குறிப்பு, ஒருத்தன் கற்றவனா இருக்கான் அப்படின்னா அந்த வினையை வச்சு அவனை கற்றவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப என்னது, வினையால் அணையும் பெயர். இதுல வேர் சொல் வந்து கேட்குறாங்க, கல். அப்போ சி ஆப்ஷன். இதுக்கு வந்து பி ஆப்ஷன். ஓகேவா. அடுத்து 92 பாருங்க, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. புரட்சி பூக்கள், இந்த பூக்கள் ஓகே, இந்த பூக்கள் அப்படிங்கிறது பொது பெயர். பூக்களுக்கு முன்னாடி, ஏன்னா எத்தனையோ வகையான பூக்கள் வந்து இருக்கு, இது வந்து புரட்சி பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் ஒன்றும் கிடையாதுங்க. பொது பெயர் சிறப்பு பெயர்னா, பொது பெயர்னா ஒட்டுமொத்த பூக்களையும் வந்து சொல்லக்கூடியது. சிறப்பு பெயர் அப்படின்னா அந்த பூவுக்குள்ள ஒரு கேட்டகரி இருக்கும்ல. இப்போ வந்து ரோசா பூ இருக்கும், செவ்வந்தி பூ இருக்கும், மல்லிகைப்பூ இருக்கும். அப்ப அதெல்லாம் குறிப்பிட்டு தனித்தனி பூவா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வரும், அதுக்கு பேர் தான் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா, மொத்த பூக்களையும் சொல்றீங்க அப்படின்னா அது பொது பெயர். அப்போ அதாவது பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு நடுவுல கண்டிப்பா வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். இப்ப எங்கெங்க மிகுந்திருக்கு பாருங்க, ஏ பி டி மூணுதுலயும் வந்து மிகுந்திருக்கு. ஓகே.
அப்போ புரட்சி பூக்கள், புரட்சி பூக்கள். பூத்து குலுங்கிய, இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு. இதை வந்து எலிமினேட் பண்ணிருங்க. சி வந்து தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா இந்த இடத்துல இப்பு வந்து இல்லை, அதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல இக்கு வந்திருக்கு, இந்த இடத்துல இக்கு வரல. இதுல பாருங்க, பூத்து ஊழ முடிஞ்சிருக்கு. இது வந்து வினையச்சம். வினையச்சத்துக்கு பக்கத்துல கண்டிப்பா வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். சரிங்களா? ஏன்னா பூத்து குலுங்கிய, குலுங்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு வினை தானே இங்க குறுக்குது. அப்போ வினையச்சம் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் கட்டாயம் மிகணும். அப்ப இதுல பாருங்க, வல்லினம் வந்து மிகல இதுல. அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இது ரெண்டு தான் நம்மளுக்கு கடைசியா இருக்கு. அப்படியே வாங்க, குலுங்கிய. புதுவையில் புரட்சி கவிஞர், புரட்சி கவிஞர். ஏன்னா கவிஞர் அப்படிங்கிறது ஒரு பொது பெயரு, எத்தனையோ கவிஞர் இருக்கிறாங்க, புரட்சி கவிஞர்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா வல்லினம் அப்படிங்கிறது மிகணும். ரெண்டுலயும் மிகுந்திருக்கு. பாரதிதாசன் தோன்றினார், ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். அப்ப ஏவும் டி, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஒரே மாதிரியே இருக்கனால ரெண்டுமே கரெக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 93 பாருங்க, வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. புண்ணாக்கு விற்பனையில் பதட்டம் அடைந்தான். புண்ணாக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது, பின்னாக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? பின்னாக்கு. விற்பனையில் பதற்றம், பதட்டம் கிடையாது, அதுக்கு பேர் என்ன வரும்? பதற்றம் அப்படின்னு வரும். பின்னாக்கு விற்பனையில் பதட்டம் அப்படின்றது, இதுக்கும் பதற்றம் அப்படின்னு வரும். அப்ப இதுவும் வந்து தப்பு, இதுவும் தப்பு. வேர்வை, வியர்வை அப்படின்னு வரும். வியர்வை சிந்த சுவரில் அப்படின்னு வரும். சரிங்களா? சுவரில். அப்ப இதுவும் தப்பு, இதுதான் கரெக்ட். வியர்வை சிந்த சுவரில் ஏறினான் அப்படின்னு. அடுத்து சொல் பொருள் வந்து பொறுத்த சொல்றாங்க. புயல் அப்படின்னா வந்து மேகம். சரிங்களா? அப்ப இ ஆப்ஷன். புரை, புரை அப்படின்னா வந்து குற்றம். சரிங்களா? அடுத்து சலம், இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணக்கூடியது, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து சலம் அப்படிங்கிறதுக்கு வஞ்சனை. சரிங்களா? சலம் அப்படின்னா வஞ்சனை. துப்பு அப்படின்னா உணவு. நம்ம துப்பா இருக்கு துப்பாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் படிச்சிருப்போம். அதுல துப்பு அப்படின்னா உணவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? பி ஆப்ஷன். சரிங்களா? அதுக்கடுத்து நூல் நூலாசிரியர் பாருங்க, திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிறது திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க. ராவண காவியம் அப்படிங்கிறது புலவர் குழந்தை அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து மீனாட்சி அம்மை குரம் அப்படிங்கிறது குமர குருபரர் வந்து எழுதியிருப்பாங்க. தில்லை கலம்பகம் அப்படிங்கிறது இரட்டை புலவர். சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன்? ஏ ஆப்ஷன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பழிநாணுவானை பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். பழிநாணுவானை அப்படின்னா தான் மீது, சரிங்களா, தான் மீது ஒரு தவறு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஞ்சு குற்றம் புரியாதவன் அப்படின்னு அர்த்தம். அதான் தன் மீது குற்றம் வருமோ அப்படின்னு பயந்து குற்றம் புரியாம ஒருத்தன் இருக்கான்ல, அதனால அவனுக்கு பேர் என்ன வந்துருச்சு? பழி நாணுவானை அப்படின்னு வந்துருச்சு. அவன் பயப்படுறான் ஒரு குற்றம் செய்யறதுக்கு, தன் மேல ஒரு குற்றம் வந்துருமோ அப்படின்னு அவன் பயப்படுறான், பயப்படுறவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு வரும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்றாங்க. புரட்சி கொடி திருக்குறள் கற்றாள் அப்படின்னு இருக்கு. அவ புரட்சி கொடி என்ன பண்ணா? திருக்குறள் கத்துக்கிட்டா, தானா கத்துக்கிட்டா. அப்போ தன்வினை தொடர், அப்போ ஈ வரும். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தால், விபி வந்துச்சு அப்படின்னாலே, அதாவது வியும் பியும் வந்துச்சு அப்படின்னாலே என்ன சொன்னேன்? பிறவினை சொற்றொடர். கற்பித்தால்னா பிறருக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகேவா? அப்போ பிறவினையில வந்துடும். அடுத்து புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது, பட்டது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே செய்யப்பாட்டு வினை. அப்போ புரட்சி கொடி திருக்குறள் கல்லார், கல்லால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்மறையில வந்துடும். இப்போ இதுல எது வந்து ஆப்ஷன் பாருங்க? சி ஆப்ஷன். நிலம் சிறுபொழுது. குறிஞ்சிக்கு வந்து என்ன வரும்? குறிஞ்சிக்கு வந்து யாமம். சரிங்களா? இ. முல்லைக்கு வந்து மாலை வரும். மருதம் வந்து வைகரை வரும். நெய்தல் வந்து ஏற்பாடு. சரிங்களா? அப்ப இதுல வந்து ஒண்ணு மிஸ் ஆகுது. இது பாலை. பாலைக்கு வந்து என்ன வரும்? நண்பகல் அப்படின்னு வரும். அடுத்து சொல் பொருள் பாருங்க. கணம், கணம் அப்படின்னா கூட்டத்தை குறிக்கும். இல்ல கணச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கும். இதே 2 சுழி கணம் அப்படின்னா எதை குறிக்கும்? இந்த பாரம்னு சொல்லுவாங்கல்ல, பாரம், எடை, இதெல்லாமே வந்து 2 சுழினால வரும். அதுக்கடுத்து மொயம்பு, மொயம்பு அப்படின்னா வலிமை குறிக்கும். சரிங்களா? மொயம்பு அப்படின்னா வலிமை. இதெல்லாம் புதுசா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அலமரல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அலமரல்.
அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு அர்த்தம். வேல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்ம வேட்கை அப்படின்னு சொல்லுவோம்ல, வேட்கை, தீராத வேட்கை இருக்கு, தீராத விருப்பம் இருக்கு, அந்த வேட் இந்த இட்டுக்கு பதிலாக இந்த இல்லு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? சி ஆப்ஷன். அதுக்கடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எழுதாத நூல் வந்து என்னது? சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிறது. இது யாருங்க எழுதியிருப்பா? மாயிரம் வேதநாயகம். மாயிரம் வேதநாயகம் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். இவர் ஒரு புதினம் ஒன்று எழுதியிருப்பார். என்ன புதினம் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புதினம் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா கிறிஸ்துவ கீர்த்தனைகள் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருப்பாங்க. சரியா? இது வந்து புதினம் கிடையாது, இது மட்டும்தான் புதினம். சரிங்களா? பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது புதினம். அவ்வளோதான். இந்த டெஸ்ட் 2 அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதனோட டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். டிடிஏ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. அந்த குரூப்பில் தான் வந்து போடுவோம். சரியா? அந்த குரூப்லேயும் எய்ம் டு டிஎன்பிஎஸ்சி அந்த டெலகிராம் சேனல்லையும் வந்து போடுவோம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஃப்ரீ. சரிங்களா? ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து பயன்பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.